நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையின எல்லா உயிரும் தொலை எடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமுன் படைத்த திருவாளன் வாசமலர்மன் கழல் வழங்க வந்த பிறப்பை வணங்குவான். தூக்குசி திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்லவிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதி குன்றைவாள் சேக்கிழாரடி சென்று இருத்துவான். எல்லாம் வல்ல பெருமான் அருந்தரும் பன்னார் மொழியமுடர்மர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அதரும் நீள் நெடுங்கண்ணித்தாயருடமர் அருந்தரும் அண்டமுழுதுடையார் திருவடி தாமர்களை மனமொழி மேகலாலை வணங்கி எம்பிரமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமரை முக்கரங்களாலை வணங்கி உரையாசிரி சிவக்கணையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியனுடைய ஞானாசிரி பிறந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மேகலாலை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகள் எல்லாம் முக்கரணங்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனை செல்வர்களே, இயல்பகை நாயனாருடைய திருச்சரிதம் தனியடியார் சரிதத்தில் 2வது சரிதமாக வைத்து போற்றப்படுவது. முதல்ல திருநீலகண்ட நாயனார், திருநீலகண்டத்து குயவனார், அதற்கடுத்தது நம்முடைய இயற்பகை நாயனார். இயற்பகை நாயனாருடைய சரிதத்தில் அவர் பொன்னி நதி பாயக்கூடிய சோழ நாட்டிலே பூம்புகார் என்று சொல்லக்கூடிய பகுதியில் அவதரித்த பெருமகனார். பூம்புகாரிலே அவதரித்த ஒரு புகார் நகரத்திலே வணிகர் குலத்திலே தோன்றிய பெருமானார். அவர் வேளாளர், வணிகர், இப்படியெல்லாம் நாயன்மார்கள் இருந்தாலும் இந்த நாயனார் வணிகர் குலத்திலே தோன்றி. அதிகமாக பார்த்தா வேளாளர் குலம், வணிகர் குலம் 2 தான் அதிகமாக இருக்கும். வேளாளர் குலத்தில் மட்டும் 13 நாயன்மார்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி வணிகர் குலத்திலே 4-5 நாயன்மார்கள் சொல்லுவாங்க. அப்படி வணிகர் குலத்திலே தோன்றிய பெருமகனார் நல்ல செல்வத்து வளமையில் திகழ்ந்தவர். நல்ல வளப்பமான ஒரு குடும்பம், நல்ல செல்வ நிலையிலே வாழ்ந்தவர். ஆனால் பெருமானுடைய அடிமைத்தரத்திலே மிக்கவர். அதான் ரொம்ப முக்கியம். செல்வம் எவ்வளவு இருந்தாலும் அந்த அடிமைத்தன்மைங்கிறது இருக்கணும் இல்லைங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். செல்வம் நம்மளை மேலே கொண்டு போகாது, பெருமான் திருப்படி கொண்டு போகாது. அந்த அடிமைத்திறம் அப்படிங்கிறது தான் கொண்டு போகும். அது அடிமைத்திறம் எப்படி இருக்கணும்னா, சிவபெருமான்கிட்டையும் அடிமையாக இருக்கணும், அடியாள்கிட்டையும் அடிமையாக இருக்கணும். அடிமை அப்படின்னா நமக்கு 2, பெருமானிடத்திலே அடிமையாக இருக்கணும், அடியார் இடத்துலையும் அடிமையார். அடியார்க்கும் அடியேன் அப்படிங்கிறது அதுதான். இந்த நாயனார் அப்படித்தான். சடையவர் அடிமைத்தரத்தின் மிக்கவர் மறைச்செலம்படியார் மிக்க சீரடியார்கள் யாவரெனினும், ரொம்ப முக்கியம். அடியார்கள் யாரு வந்தாலும் யாவையும் இல்லை எண்ணாதே இக்கடற்படி நிகழ்முன் கொடுக்கும் இயல்பில் நின்றவர். யாரு என்ன கேட்டாலும் கொடுப்பார். அது இல்லைன்னு சொல்றது அவருடைய பழக்கம் இல்லை. உலகியல் பகையார் அப்படின்னார். உலகியல் நோக்கத்திலிருந்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், இது இவர் செய்கிறதெல்லாம் பகையாக தெரியும் நமக்கு. ஆனால் அப்படி அல்ல, அவருடைய கொள்கை அது. அதனால் உலகியல் பகையார்னு இதிலே சொல்லிடுறார். ஏன்னா சிறுத்தொண்ட நாயனார் அவர் பிள்ளைக்கறி படைத்து பெருமானுடைய அடியாருக்கு பிள்ளைக்கறி செஞ்சு கொடுத்தவர். அதெல்லாம் உலகியல் நினைச்சே பார்க்க முடியாது. தான் பெற்ற பிள்ளையை 5 வயது குழந்தையை தாய் பிடிக்க தந்தை அறிந்து வந்த அடியாருக்கு கறி படைப்பது அப்படிங்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. அதனால் அங்கேயும் உலகியலை வென்ற தாதையார் அப்படின்பார். இப்போ நம்ம நாயன்மார்கள் எல்லாம் எப்படின்னா உலகியலை வென்றவர்கள். நம்மளாம் ஒரு சின்ன இடர்பாடாச்சுன்னா நம்மளால் தொண்டு செய்ய முடியாது. அவங்களாம் அப்படி அல்ல. தன்னுடைய குழந்தைன்னு கூட பார்க்க மாட்டாங்க, மனைவி என்று பார்க்க மாட்டாங்க, அதே மாதிரி கணவன் என்று பார்க்க மாட்டாங்க. எந்த உறவுக்கு அவர்கள் அடிபணியாதவர்கள். தாய் தகப்பன் எதுக்குமே. எல்லாத்துக்கும் மேலே இறைவன், அவனுடைய அடியார்கள், அப்படி வாழ்ந்தவர்கள் நம்முடைய நாயன்மார். அதனால் அப்படி அடிமைத்தரத்தில் சிறந்து விளங்கியவர் நம்முடைய நாயனார். இயற்பகையார், அவருடைய இயற்பெயரே காரண இடுகுறு பெயராக அமைஞ்சிருக்கு. அதாவது பேர் வேறையா இருக்கலாம். இயல்புக்கு இயற்கைக்கு மாறான ஒரு இது செஞ்சதுனால இயற்பகையார் அப்படின்னு சொல்லி சொல்றார். யாரு என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட பெருமான் அப்படி கொடுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகின்ற பொழுது இறைவன் வர்றார். இறைவன் வரக்கூடியது அவருடைய இல்லத்துக்கு வர்றார். எப்படி வர்றார் அப்படின்னா, ஆயும் நுண்பொருளாகியும் வெளியே அம்பலத்தில் நின்று ஆடுவார் அப்படின்னார். பெருமான் எப்படிப்பட்டவனா, நுண்பொருள், அதாவது சிவஞானத்தால் ஆராய்தற்குரிய மிக்க நுண்ணிய பொருளுங்க. இறைவனை கண்ணால் நாம் பார்க்க முடியாது, ஆனால் சூக்குமமாக இருக்கக்கூடியவன் பெருமான். ஆனால் அப்படி இருக்கக்கூடிய பெருமான் கூத்த பெருமானாக திருமேனை தாங்கி தில்லையம்பதியில் ஆடிட்டு இருக்கிறார். என்னங்க, ஒன்றா நுண்பொருள்னு சொல்லுங்கள், இல்லைன்னா பருப்பொருள்னு சொல்லுங்கள். நுண்பொருள்னு சொல்கிறீங்க, பருப்பொருள்னு சொல்கிறீங்க அப்படின்னா அவனுடைய இயல்பு அதுதான், நுண்பொருள் தான். ஆனால் நம்மெல்லாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக சாமி திருமேனி தாங்கி வர்றார்.
கூத்தப்பெருமான், இந்த மாதிரி நம்ம வழிபாடு செய்யக்கூடிய திருமேனியெல்லாம் எதுக்குன்னா நம்மளுடைய கருமேனியை கழிக்க வந்த திருமேனி. சிவஞான சித்தியார் அப்படி தான் சொல்லும். நம்மளுடைய கருமேனியை கழிக்க வந்த திருமேனிகள் தான் இறைவனுடைய வாகேஸ்வர மூர்த்தங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அப்படி பெருமான் வந்து ஆயும் நுண்பொருளாகியும் வெளியே அம்பலத்தில் நின்று ஆடுவார். கும்பர் நாயகிக்கும் அது அறியவோ, பிரியா நங்கை தான் அறியாமையோ அறியோம்னார். கும்பர் நாயகி அப்படின்னு அந்த இடத்துல ரெண்டு பொருளுங்க. அதாவது மேலாந்தரத்தில் உள்ள உமையம்மைன்னு ஒரு பொருள், அப்புறம் என்னென்னா இன்னொன்று என்ன, கங்கையும் கூட நம்ம எடுத்துக்கலாம். உம்பர்னா மேலே கங்கை, அப்புறம் கூட எப்பொழுதும் பிரியாது இருக்கக்கூடிய உமையம்மை. உமையம்மைக்கு பேர் பாகம் பிரியாளுங்க. நம்ம எப்பொழுதும் பிரியறதே கிடையாது. இப்போ நம்ம பார்க்குறது அம்மா ஒரு கோயிலில் அப்பா ஒரு கோயில் இருந்தாலும் கூட எப்பொழுதும் ரெண்டு பிரியறது இல்லை. நம்ம வழிபாட்டுக்காக உபச்சாரத்துக்காக அப்படி வச்சிருக்கிறோமே ஒழிய சாமி எப்பொழுதும் அம்மாவை விட்டு பிரியறதே இல்லை. அவருக்கு பேரே பாகம் பிரியால். அது அப்படி தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பிரியா நங்கை தான் அறியாமையோ அறியோம் அப்படின்னாரு. ஏன்னா எப்பொழுதும் பிரியாமல் இருக்கக்கூடிய அம்மாவுக்கு தெரியாமல் அவர் வெளியில் வர முடியாது. ஆனால் இப்போ ஒரு திருமேனி தாங்கி வர்றாரு. எப்படிப்பட்ட திருமேனினா, தூய நீர் பொன்மேனியில் விளங்கனர். திருநீர் அணிஞ்சிருக்கிறார் திருமேனியில். ஒரு வேதியராக வர்றாருங்க. ஒரு சிவாச்சாரியார், கோயில் பூஜை பண்ணக்கூடிய சிவாச்சாரியராக வர்றாரு. அவரோட மேலையில் எப்படியெல்லாம் திருநீர் இருக்குது, அதே மாதிரி பூணூல் இருக்குது, உருதராக்கமெல்லாம் இருக்குது. ஆனால் அது போக வந்து தூர்த்த வேடம்னு சொல்கிறார். அதுக்கு தூர்த்த வேடம்னு என்னென்னா, அந்த பெண்களோடு சேர்ந்த அடையாளங்கள், அதாவது மஞ்சள் பூச்சு, நகைக்குறிகள், இப்படியெல்லாம் அவருடைய திருமேனியில் இருக்குது. சாமி ஒரு அடியாரை ஆட்கொள்வதற்காக எப்படியெல்லாம் வர்றாரு பாருங்க. ரொம்ப கீழ்மையான வேடம் என்னென்னா தூர்த்த வேடம் தான். அதை விட கேவலமாக ஒரு கீழ்மையான ஒரு வேடம் சொல்லவே முடியாதுங்க. ஆமாம், அலிதகன் போகையல் அப்படின்னு பின்னாடி வருது. அந்த ஊருக்காரெல்லாம் சேர்ந்து எங்கள் ஊர் இந்த எங்கள் கொழுந்து, எங்களுடைய அருந்தவ கொழுந்தை விட்டு அலிதகன் போகையல் அப்படின்பாங்க. எங்கள் பிள்ளையை விட்டுட்டு நீ போயா அப்படின்னு சொல்லி, அலிதகன்னா ரொம்ப கீழ்மையானவனே, ரொம்ப கேவலமானவனேன்னு சாமி எல்லாம் திட்டுறாங்க. அப்படியெல்லாம் சாமி பேச்சு வாங்கிட்டு, பேச்சையும் ஏச்சையும் வாங்கிட்டு இறைவ அடியார்களை ஆட்கொள்ள வரார். அப்படி அந்த தூர்த்த வேடத்தோடு வரார். தூய நீர் பொன் மேனியில் தோன்ற வேதியராய், தூர்த்த வேடமும் தோன்ற வேதியராய், மாய வண்ணமே கொண்டுதன் தொண்டர் மாறாத வண்ணமும் காட்டுவான் வந்தார்னர். சரி, இப்படி வரக்கூடிய வேடம் அது சுத்தமான ஒரு நல்ல வேடமானா இது மாய வண்ணம்னார். அப்படின்னா இது உண்மையான தோற்றம் கிடையாது, இது ஒரு மாய தோற்றம். ஏன் அப்படி வரணும் அப்படின்னா, தன்னுடைய தொண்டருடைய மாறாத வண்ணத்தை காட்டுவதற்காக. ஏன்னா அவருடைய கொள்கை என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுக்குறாரு இல்லையா. அது அப்படி எல்லா நேரத்திலையும் கொடுக்குறாரா, எதை கேட்டாலும் கொடுப்பாரா அப்படின்னு நம்மெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சாமிக்கு தெரியும் கொடுப்பாருன்னு, நம்மெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வராருங்க. அதான் மாய வண்ணமே கொண்டு தன் தொண்டர் மாறாத வண்ணமும் காட்டுவான் வந்தார் அப்படின்னார். அப்படி ஐயா சாமி வீட்டுக்கே வந்துட்டார். நாயனாருடைய வீட்டுக்கு வந்துட்டார். நாயனாருடைய வீட்டுக்கு அந்த புகார் நகரம் என்று சொல்லக்கூடிய பூம்புகாருக்குள்ள இயற்பகையாருடைய வீட்டுக்குள்ள வந்துட்டார். அப்படி எந்த எம்பிரான் அடியவர் அணைந்தார் என்று நின்றதோர் இன்ப ஆதரவால் சிந்தை அன்போடு சென்று எதிர் வணங்கி, என்னுடைய சிவபெருமான், என்னுடைய அப்பா சிவபெருமான், என்னுடைய தந்தை சிவபெருமானுடைய அடியார் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சிந்தை அன்போடு சென்று, ரொம்ப முக்கியங்க, அன்போடு போய் அவரை வரவேற்கிறார். அப்படி வரவேற்று திருவடியில் விழுந்து வணங்கி அப்படி அர்ச்சனைகள் எல்லாம் செய்து அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, முந்தையம்பெரும் தவத்தினால் என்கொள் முனிவருங்க எழுந்தருளியதுன்னு. சாமி, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்திருக்கிறதுக்கு நான் மட்டுமல்ல, எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, தாத்தாவுடைய தாத்தா, எங்கள் பாரம்பரியமாக நாங்கள் தவம் செஞ்சுருக்கணும். அப்படி வந்திருக்கிறீங்க சாமி. வந்த கோலம் என்ன, தூர்த்த வேடத்தில் தான் வந்திருக்கிறாரு. நாயனாருக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. வந்தவர் ஒரு அடியார் அப்படின்னு தான் பேசுகிறார். எந்த எம்பெரும் தவத்தினால் என்கொள் முனிவர் இங்கே எழுந்தருளியது. சாமி, நீங்கள் இங்கே எழுந்தருளியதுக்கு நாங்கள் பெருந்தவம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அடியார் வருகின்ற பொழுது பல இடங்களில் வரவேற்கிறாங்க. எப்படி வரவேற்கிறாங்கன்னா, நம்முடைய தடுத்தாட்கொண்ட புராணத்தில் சாமி வர்றாரு சுந்தருடைய திருமணத்தை தடுத்தாட்கொள்வதற்கு. அப்போ அங்கே இருந்த சிவாச்சாரியர்கள் எப்படி வரவேற்பாங்கன்னா, அவரை எல்லா அந்தணர்களும் போயிடுறாங்க. அவர் அந்தணர் குலத்தில் தானே வர்றாரு. ரொம்ப வயசான அந்தணராக இருக்கிறனால பெரியவங்க எல்லாரும் போய் நன்றுமது நல்வரவு நங்கள் தவம் அப்படின்னாங்க. எப்படி வரவேற்கணும்னு பாருங்களேன். நன்றுமது நல்வரவு நங்கள் தவம், நாங்கள் செஞ்ச ஒரு பெரிய தவம் சாமி, நீங்கள் இங்கே எழுந்தருளி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதே மாதிரி மானக்கஞ்சார நாயனார் பணத்தில் சாமி வர்றாரு.
மானக்கஞ்சார நாயனார் எப்படி வரவேற்கிறார் அப்படின்னா, எந்தை பிரான் புரிதவத்தோர் இவ்விடத்தை எழுந்தருள உய்ந்தொழிந்தேன் அடியேன் யான் அப்படின்னு பாருங்க. எந்தை பிரான் புரிதவத்தோர், சாமி நீங்கள் திருவேடத்தோடு இங்கே வந்திருக்கிறீங்க. எந்தை பிரான் புரிதவத்தோர் இவ்விடத்தை எழுந்தருள உய்ந்தொழிந்தேன் அடியேன் யான் அப்படின்னார். எனக்கு உய்வு சாமி, நீங்கள் வந்தது எனக்கு உய்வு அப்படின்னார். திருமணத்துக்கு முந்தின நாள் வந்து கூந்தலை கேட்டார் இல்லையா, அந்த சரிதம் மானக்கஞ்சார நாயனாருடைய சரிதம். ஒரே பெண் அவருக்கு. திருமணத்தன்னைக்கு முந்தைய நாள் வந்து அதில் ஒரு என்ன நுட்பம்னா, வீட்டுக்கு யாராவது பெரியவங்க அடியார்கள் வந்தாங்கன்னா குழந்தைகள் எல்லாம் வந்து நம்ம வணங்க சொல்லணும். அப்படி தான் அந்த குழந்தைய வந்து வணங்க சொல்கிறாங்க. மானக்கஞ்சார நாயனாருடைய குழந்தை அப்படி தான் வந்து வணங்குது. வணங்கினோடனே அவர் சாமி தானே அடியாராக வராரு. சாமி என்ன சொல்கிறாரு, இந்த பெண்ணோட கூந்தல் நல்லா அழகாக இருக்குது, அந்த கூந்தலில் எனக்கு கொடுத்தா பஞ்சபடிக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யோசிக்கவே இல்லை. காலையில் புள்ள கல்யாணம் மணவரையில் இருக்கணும்னுலாம் அவர் யோசிக்கலை. அப்போவே ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து அடியோடு அருந்து கொடுத்தார். நாளைக்கு பொண்ணு திருமண மேடையில் இருக்கணுங்கிறதெல்லாம் அவர் யோசிக்கலை. அப்படியே முடிய வந்து அப்படியே அறிந்து கொடுத்தவர் அவர் தான். அந்த பெண்ணு தான் நாளைக்கு பின்னாடி ஏயர்கோன் கலிக்காம நாயனாருடைய மனைவியாக வர்றார். ஏயர்கோன் கலிக்காமனார் மனைவியாக வந்து இறந்து போன கணவனை சுந்தரமூர்த்தி சாமியுடைய திருவடியை வணங்கி மீண்டும் உயிர் பெற செய்தது அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணை பற்றி சொல்கிற பொழுது சேக்கிழார் பெருமான் சொல்லுவாருங்க, இப்பெருவி கொடும் சூலை பிழைக்கும் நெறி தமக்குதவ பெண்கொடியை பெற்றெடுத்தார் அப்படின்பார். அவருக்கு பிறப்பு நீங்கினது அந்த குழந்தை பிறந்ததுனால தான், அந்த பெண் பிறந்ததுனால தானே. இப்போ பெண் குழந்தை பிறந்தால் நமக்கு பிறப்பு இல்லை அப்படிங்கிறது அங்கே மானக்கஞ்சார நாயனார் பணத்தில் வருது. இப்பெருவி கொடும் சூலை பிழைக்கும் நெறி தமக்குதவ பெண்கொடியை பெற்றெடுத்தார் அப்படின்பார். அந்த குழந்தை தான் இறந்து போன கணவனை மீட்ட பெருமை அந்த அம்மாவுக்கு தான் உண்டுங்க. மானக்கஞ்சார நாயனுடைய மனைவி தான், இந்த மகள் தான் ஏயர்கோன் கலிக்காம நாயனாருடைய மனைவி. பெரிய புராணத்தில் எப்படின்னா, கணவன் மனைவி நாயன்மார், நிரசி நெடுமாறனார் மங்கையர்க்கரசி, அப்பா அம்மா மகன் 3 பேர் நாயன்மார், சுந்தரமூர்த்தி சாமிகள் சடையனார் இசைஞானியார், மாமனார் மருமகனும் 2 பேரும் நாயன்மார். யார்? மானக்கஞ்சார நாயனாரும் ஏயர்கோன் கலிக்காம நாயனாரும். அப்புறம் இந்த மாதிரி பெரிய புராணத்தில் தான் பார்க்க முடியும், வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படின்னா எந்த ஒரு நிலையிலையும் அடியார் ஆகிறதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. அப்படி இந்த இடத்துல வந்து வரவேற்பு கொடுக்குறாங்க. அதுக்காக சொல்கிறேன், முந்தையம்பெரும் தவத்தினால் என்கொள் முனிவர் இங்கு எழுந்தருளியது அப்படின்னு சொல்லி வரவேற்று வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறார். அப்படி வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போகிற பொழுது சொல்கிறார், அதாவது என்ன சொல்றாருன்னா, கொன்றைவார் சடையார் அடியார்கள் குறித்து வேண்டின குணமென கொண்ட ஒன்று நீர் எதிர்மாறாது வந்தளிக்கும் உண்மை கேட்டு உம்பால் ஒன்று வேண்டி வந்தனம்னா, சிவபெருமானுடைய அடியார்கள் என்ன கேட்டாலும் நீங்கள் மாறாது மறுக்காது என்ன வேணாலும் கொடுப்பீங்கன்னு சொல்லி சொன்னாங்க, அதனால் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இசையாமனில் இயம்பலானார். ஒரு பொடி வச்சு பேசுகிறாரு, நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் கேட்குறேன், இல்லைன்னா எதுக்கு சும்மா கேட்கணும், சும்மா தேவையில்லாத எதுக்கு கேட்கணும், இப்படியெல்லாம் சொன்னாங்க. நானும் வந்தேன், உங்கள்கிட்ட ஒரு பொருள் கேட்டு வந்திருக்கிறேன், நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நம்மளாக இருந்தால் முதல்ல என்னன்னு சொல்லையா, உனக்கு என்ன வேணுங்கிறது முதல்ல சொல்லு, அப்புறமா நான் சொல்கிறேன் கொடுக்குறதா இல்லையான்னு. அவர் அப்படியெல்லாம் இல்லை. அதுதான் அவருக்கு நமக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு. அதான் அவர் சொல்கிறார் பாருங்க, அதான் அருமையான பதில். அப்படி அவர் வந்தவர் சொன்ன உடனேயே யாதும் ஒன்றும் எம்பக்கம் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவர் உடைமை, ஐயமில்லை நீ அருள் செய்யும் அப்படின்னார். அப்படின்னா சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, உலகத்தில் உயிருள்ள பொருள் எல்லாம் சிவபெருமானுடைய அடிமை, உயிரற்ற பொருள் எல்லாம் பெருமானுடைய உடைமை. இப்போ நம்மளது அப்படின்னா ஒன்றும் கிடையாது, எப்படி வந்தோமோ அப்படி தான் போக போகிறோம். அதனால் இயற்கையே அதுதான். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, யாதும் ஒன்றும் எம்பக்கம் உண்டாகி அன்னது எம்பிரான் அடியவர் உடைமை அப்படின்னார். சிவபெருமானுடைய உடைமை இல்லை, எல்லாம் சிவபெருமானுடைய உடைமை தானே. ஆனால் இயற்பை நாயனர் எப்படி இருந்தால், எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் அடியாருடைய உடைமை பொருள், நீ சந்தேகமே வேண்டாம் என்ன வேணாலும் கேளு அப்படின்ட்டு. அப்படி சொன்ன உடனே அவர் சொல்கிறாருங்க, அதாவது மறைமுகமாக கூட சொல்லக்கூடாது, எதிரில் சொல்கிறார். மறைமுகமாக கூட ஒருத்தருக்கு மனைவி வேணும்னு சொல்லி மறைமுகமாக கூட சொல்லக்கூடாது இல்லையா.
ஆனால் இவர் நேரில் சொல்கிறார், அதான் சொல்கிறார், மண்ணு காதல் உன் மனைவியை வேண்டி வந்தது இங்கு என அங்கனர் எதிரே சொன்ன போதிலும் முன்னையினும் மகிழ்ந்து தூய தொண்டனார் தொழுதுரை செய்வார் அப்படின்னார். அருமையான இடம். இந்த பாட்டு தான் இன்னைக்கு பார்க்கணும் நம்ம. ஆமாம், அதாவது மண்ணு காதல் உன் மனைவியை வேண்டி வந்தான. மண்ணு காதல்னு என்ன தெரியுங்களா? நிலை பெற்ற காதலுங்க. எப்பொழுதும் ரெண்டு பேர் அன்பாகவே இருப்பாங்களாம். அவங்களுடைய அன்புக்கு எந்த ஒரு இடையூறும் கிடையாது. மண்ணுதல் அப்படின்னா நிலைத்தன்னு அர்த்தங்க. மண்ணுகத்தில்லை வளர்கணம் பக்தர்கள் வஞ்சகர் போயகலன்னு சொல்றோம் இல்லையா? அப்படின்னு என்ன? நிலையாக இருக்கக்கூடிய என்றும் அழியாத இந்த மண்ணு காதல் அப்படிங்கிறது ரொம்ப கணவன் மனைவிக்குள்ள எப்படின்னா, மண்ணு காதல் உன் மனைவியை வேண்டி வந்தனன் அப்படின்னு வந்தவர் சொல்றார், சாமி சொல்றார். வந்தது அங்கனர் எதிரே சொன்ன போதிலும்னாரு. அப்படின்னா மறைமுகமாக கூட சொல்லக்கூடாது, ஆனால் இவர் எதிரில் நேருக்கு நேராக சொல்றார். அப்படி சொன்ன உடனேயே அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, முன்னையின் மகிழ்ந்துனாருங்க. அதான் ரொம்ப முக்கியங்க. மனைவியை கேட்டால் யாராச்சும் மகிழ்ச்சி அடைவாங்களே என்ன? அது எப்படிப்பட்ட மனைவி? எப்பொழுதும் அன்பாக இருக்கக்கூடிய மனைவி. சும்மா சண்டை கிண்டை போட்டுட்டு அப்படி இப்படின்ட்டுலாம் இருக்கிற மாதிரி எல்லாம் கூட இல்லை. அதுதான் முதல்ல சொல்லிடுறார், மண்ணு காதல் உன் மனைவியை வேண்டி வந்தது அப்படின்னு சொல்லி சொன்னார். முன்னையினும் மகிழ்ந்துனார். அப்புறம் தூய தொண்டனார் தொழுதுரை செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. இந்த இடத்துல அந்த முன்னையின் மகிழ்ந்து அப்படிங்கிறது, இந்த இடம் ஒரு மருத்துவர் ஒருத்தருங்க, அவர் முருகன் ஐயான்னு சொல்லி கோயம்புத்தூர்ல, அவர் தான் திருநெல்வேலி அழைச்சிட்டு போயிருந்தார் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. அங்கே ஒரு 3 நாள் ஒரு சத்சங்க மாதிரி வச்சுருந்தார். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம், 9 மணிலிருந்து 9:30 1:30 மணி வரைக்கும். அப்படி ஒரு 3 நாள். அதில் ஒரு நாள் அடியார் சிறப்பு, ஒரு நாள் குரு லிங்க சங்கமன்னு சொல்லி 3 தலைப்பு. குரு வழிபாடு, சங்கம வழிபாடு, அப்புறம் இது குரு லிங்க வழிபாடு, சங்கம்னா அடியார் வழிபாடு. அதில் பேசுகிற பொழுது இந்த இடம் வந்தது, முன்னையின் மகிழ்ந்துன்னு சொல்லி அதுக்கு விளக்க சொல்கிற பொழுது அந்த முருகன் ஐயா சொன்னார், அந்த முன்னையின் மகிழ்ந்துங்கிறது எனக்கு ரொம்ப மனசு உருக்கிடுச்சு அப்படின்னாரு. ஏனுங்க ஐயா அப்படின்னா, மனைவியை கேட்டதுக்கு பின்னாடி மகிழ்ச்சி வருமா அப்படி சொன்னார். நான் சொன்னேன், உலகியல் இருக்கக்கூடியவங்களுக்கு வராதுங்க ஐயா, அதையெல்லாம் கடந்தவங்களுக்கு வருங்க ஐயா அப்படின்னா. அந்த உரை கேட்டதில் இருந்துங்க கோயம்புத்தூர் வகுப்புக்கு தொடர்ந்து வந்தார். அவர் 80 வயசுக்கு மேல் இருக்கு. அவர் இதில் பிஹெச்சியில் டீனாக இருந்தவர். அவர் அவ்வளோ ஆர்வம், திருநெல்வேலி சொந்த ஊருங்கிறனால அவரோட ஊரில் பெரிய ஊரான கருத்தரங்க வைக்கணும்னு சொல்லி அழைச்சிட்டு போயிருந்தார். ரொம்ப ரொம்ப நல்ல மனிதருங்க. அந்த முன்னையின் மகிழ்ந்துங்கிறத அவர் சொல்லி சொல்லி ரைசார். அந்த இடம் அருமையான இடம். தூய தொண்டனார் தொழுதுரை செய்வார் அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறார். அங்கனர் எதிரே நின்று சொல்லிய போதிலும் அதனையும் கேட்டு பொறுத்து நின்றதனோடு அமையாது முன்னை விட மகிழ்ச்சியுடைய தூய தொண்டராகிய நாயனார் அவரை மேலும் தொழுது உரை செய்வார்னு சொல்லி சொல்றாரு. இதில் விளக்க உரையில் என்ன சொல்றாரு அப்படின்னா, யாதும் ஒன்றும் எவ்வகை உயர்ந்து நான் பிரியக்கூடாதாயினும் அது தனித்த ஒன்றே ஆயினும் எம்பிரான் அடியவர் உடைமை அப்படின்னார். அடியவராகிய நின்ற தேவரீராகிய எம்பிரானது உடைமை. அது அடியாராக இருக்கக்கூடிய பெருமானுடைய அடியார்களுக்கு உடைமை என்று சொல்லி சொல்றார். உலகில் எல்லா உயிர்களும் சிவனுக்கு அடிமைகளே, உயிரல்லாதவை எல்லாம் அவனது உடைமையே, எல்லாம் உன் அடிமையே, எல்லாம் உன் உடைமையே என்பது பெரியோர் வாக்கு. ஆதலின் என்னதென்று ஒரு உடைமையும் இல்லை, நான் அடிமையாதலின் சொத்துக்கு சுதந்திரம். எப்படி பாருங்க, அதாவது இயற்கை நியதி என்னன்னா எல்லாம் பெருமானுடைய அடிமை உடைமை அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் கூட அது நாயனார் என்ன சொல்றாருன்னா, நான் அடிமையா இருக்கிறேன், சிவபெருமானுக்கு அடிமையா இருக்கிறதுனால எனக்கு சொத்துக்கு சுதந்திரம் இல்லை, அதனால என்னுடைய சொத்து என்கிட்ட இருக்கிறது எல்லாமே யாருக்கு உடைமைனா அடியார்களுக்கு தான் சேர்ந்தது என்று சொல்லி, என்னிடம் இருப்பவை என்னை ஆளாக உடைய இறைவனுடையன, அவன் அடியாருடையன என்பது கருத்து. சாமிக்கு சேர்ந்ததெல்லாம் யாருக்கு சொந்தம்னா அவனுடைய அடியாருக்கு. சரிங்களா? இந்த 10 புக்கு இறந்தொன்று பதிகத்தில், நாகைக்காரவண பதிகத்தில் சுந்தரமூர்த்தி சாமிகள் கேட்குறாரு, எல்லாம் கேட்பார். காற்றணைய கடும்பரிமா வேணும்னு கேட்பார். காற்றை விட வேகமாக போகிற மாதிரி குதிரை வேணும். அன்னைக்கு இந்த காரெல்லாம் இல்லை, இந்த BMW இந்த மாதிரி எல்லாம் பென்ஸ் எல்லாம் இல்லை, அதனால் குதிரை கேட்குறாரு. காற்றணைய கடும்பரிமா ஏறுவது வேண்டும். இப்படி ஒவ்வொன்றா கேட்டு வர பொழுது என்ன கேட்குறாருன்னா, தோற்றமிகு முக்கூற்றில் ஒரு கூறு வேண்டும்னா, தார் ஏறியல் ஒரு பொழுதும் அடியெடுக்கல் ஒற்றேன் அப்படின்னார். அந்த பாட்டில் வருங்க. தோற்றமிகு முக்கூறுனா எங்கள் திருநாகை காரணத்தில் கேட்குறாரு, நீங்கள் திருவாரூரில்
ஒரு பெரிய செல்வ குவியலே வச்சுருக்கிறீங்க நான் பார்த்துட்டேன். ஏன்னா திருவாரூர் அப்படிங்கிறது ராஜதானி, சைவத்தினுடைய ராஜதானி. திருவாரூரில் ஒரு பெரிய செல்வ குவியலே வச்சுருக்கிறீங்க, நான் பார்த்ததில் 1/3 எனக்கு வேணும் அப்படிங்கிறார். அது உரையாசிரியர் எப்படி எழுதுறாருன்னா, 1/3 எப்படி பங்கு போடுறார் சுந்தரர். இருக்கிற செல்வத்தில் 1 வந்து உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கு உமையம்மைக்கும், இன்னொரு பங்கு உங்களுக்கு 2 பிள்ளைகள்னு சொல்கிறாங்க இல்லையா, முருகப்பெருமானுக்கும் விநாயக பெருமானுக்கும், இன்னொரு பங்கு அடியார்களுக்கு. அந்த அடியார் பங்கு நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தோற்றமிகு முக்கூற்றில் ஒரு கூறு வேண்டும், தார் ஏரியாவில் ஒரு பொழுதும் அடியெடுக்கலோட்ட. நல்லா அழகாக இருக்குது அந்த பதிகம், நல்லா இருக்கு. அப்படி கேட்குற பொழுது அதான் சொல்கிறார், அடியாருக்கு சேர வேண்டியது நீங்கள் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி சுந்தரர் அங்கே கேட்பார். இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நாயனார் நான் வந்து சிவபெருமானுக்கு அடிமை, சிவபெருமானுக்கு அடிமைங்கனால எனக்கு சொத்துக்கு சுதந்திரம் கிடையாது, அதனால் என்னுடைய இதெல்லாம் வந்து யாருக்கு அடிமை, அவனுடைய அடியார்களுக்கு அடிமை அப்படின்னு உடைமை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அப்படி சொல்கிறாருங்க. ஐயமில்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். இசையலாமெனில் என்றது உமது மொழி ஐயத்தை உட்கொண்டுள்ளது. அவ்வாறு ஐயத்தினை அதை இசையலாமெனில் சொல்கிறார் இல்லையா, நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் கேட்குறேன்னு, ஒன்றும் சந்தேகமே வேண்டாம், நீ என்ன வேணாலும் கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதான் அருள் செய்யும்னார். அடியார்கள் நம் பக்கம் பெருவனை எல்லாம் நம்மை பயன்படுத்தி ஆளாக்கி தமக்கு அவர்கள் செய்யும் அருளே என்று கொண்டொழிய நாயனாரது இயல்பு குறித்த மொழி என்று சொல்லி சொல்றார்கள். உலகற்கு அடிமைத்தனத்தினை காட்டி உய்விக்கவும் வந்துள்ளாராதலின் அவ்வருட்குறிப்பு தோன்ற அங்கனர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எதிரே சொன்ன போதிலும் அப்படின்னா மறைமுகமா புறகிலும் சொல்லத்தகாது என்பார் எதிரே என்றும், மனத்தில் நினைக்கவும் தகாததை வாயினால் சொன்னார் என்பது சொன்ன, அதாவது மனசில் கூட நினைக்கக்கூடாது இல்லையா, ஆனால் அதை வாயில் சொல்லியிருக்கிறாரு, அது தெரியாமல் கூட சொல்லக்கூடாது, அதை நேரில் சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் நாயனார் முன்னையின் மகிழ்ந்து அப்படின்னு சொல்லி ஏன்னா அதுதான் உலகியலை வென்றவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பெரிய புராணம் எப்படின்னா, நம்மளை விட அவங்க நம்ம வந்து எந்த விதத்திலே அவங்களோட வந்து நம்மளை ஒப்பிட்டு நம்ம சொல்லக்கூடாது, யார் சொன்னாலும் கூட நம்ம ஏற்றுக்கொள்ள கூடாது. செயற்கரிய செய்வர் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் அப்படின்னார். அரியார் சாமிகள் இந்த இடத்தையெல்லாம் வச்சு தான் அவர் நாயன்மார்னு சொன்ன பொழுது அவர் ஏற்றுக்கல. நான் என்ன செஞ்சேன், நாயன்மாருக்கு நான் என்ன செஞ்சேன், என்னுடைய மனைவியை கொடுத்தனா, இல்லை மகனை ஏதாவது அறிந்து வந்த அடியாருக்கு அமுது படைச்சனா, இல்லை விதைச்ச நெல்லை எடுத்து உண்மையெல்லாம் போக்கி வந்த அடியாருக்கு அமுது படைச்சனா, என்ன செஞ்சேன், நாயன்மார்களில் ஒருத்தனா நீங்கள் வந்து என்ன சொல்லலாமா, 63 நாயன்மார்னா 63 நாயன்மார் தான், 64 கிடையாது. அதெல்லாம் தொகை அடையாரில் வந்துட்டு 30 திருமேனி தீண்டுவார்க்கடியன் முழுநீர் பூசிய முனிவர்க்கு மடியன் அப்பாலும் அடி சார்ந்தார் அடியாருக்கு மடியன் பத்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் முடியும் பரமனையை அதில் வந்து சேர்த்திக்கல எத்தனை பேர்த்து வேணாலும். தனி அடியார்களில் 63னா 63 தான், அதுக்கு மேலே இன்னொருத்தரை சேர்த்த முடியாது. ஏன்னா நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத செயலை அவங்க எளிதாக செஞ்சாங்க. அதனால் அதான் உன்னையின் மகிழ்ந்துங்கிறது முன்னை மகிழ்ந்ததினும் மிக்க பெருமகிழ்ச்சி கொண்டு சொல்கிறாரு. எந்த எம்பிரான் அடியவர் அணைந்தார் என்று மகிழ்ச்சி. அது சாமி வந்து முதல்ல வந்து ஒரு மகிழ்ச்சி அவருக்கு என்னென்னா, சிவபெருமானுடைய அடியார் நம்ம வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி இருந்தது. இப்போ அது கேட்டதுனால அதை விட மகிழ்ச்சி. ஏன் அப்படின்னா, எப்படிங்க மனைவியை கேட்டால் அப்படி மகிழ்ச்சி வருமானா, இருக்கிற பொருளை கேட்டதுனால அவர் வந்து மகிழ்ந்தார். இல்லாத ஒரு பொருளை கேட்டிருந்தா இல்லைன்னு சொல்லியிருப்போம்ல, அது இல்லையே என்னாத இயல்பகைக்கும் அடியேன் அப்படிங்கிறது திருத்தொண்டது. இருக்கிற பொருளை கேட்டதுனால அவர் மகிழ்ச்சி அடைஞ்சாராம். அது மனைவியா ஆட்டுக்குட்டியா மாட்டுக்குட்டியா அதெல்லாம் அவருக்கு கணக்கு இல்லை. இருக்கிற பொருள் ஏதோ கேட்டுட்டாரு, அவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார், அவ்வளோதான். எந்த எம்பிரான் அடியவர் அணைந்தார் என்ற மகிழ்ச்சியை இவ்வாறு கேட்பதற்கு முன் என்பர் மகாலிங்கையர் பெருமகிழ்ச்சிக்கு காரணம் தம்பால் உள்ள பொருள்களையே வேண்டியதாம். இதனை அடுத்த பாட்டில் சொல்கிறாருங்க. அது வந்து தொழுது சொல்கிறாருங்க, வணங்கி கேட்டதுக்கு பிறகு தொழுது மீண்டும் தொழுது தம்பால் இல்லாத பொருளை கேட்டு இல்லை என்று சொல்லை தம் வாக்கில் வரும் நிலையும் அடியவர் வேண்டியது கொடுத்து மகிழ செய்யாத நிலையும் தம்பால் சாராத வகையிலே உள்ளதொரு பொருளையே வேண்டி உபகரித்ததற்காக மீண்டும் தொழுதார் என்று சொல்லி சொல்கிறார். மண்ணு காதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மண்ணு காதல் நிலை பெற்ற காதல்ங்க. உன் காதல் நிலை பெற்ற பொருளாகி உனது மனைவி என நாயனாருக்கு கூட்டியும் மண்ணு காதலின் வேண்டி என்று ஏய்ந்தது உன் மனைவி எனது மன்னிய காதலின் வேண்டி என வைத்தியருக்கு கூட்டியதும் உரைத்தலுமாம். அப்படின்னா உன்னுடைய மனைவியை என்னுடைய மன்னிய காதல் அப்படின்னா பெருமானும் அந்த அம்மாவுக்கு அருள் செய்ய போகிறார் இல்லைங்களா. அதனால்
மண்ணு காதல் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றாரு. தூய தொண்டனார் அப்படின்னாரு. தூய தொண்டனார்னா தூய துறவிகளுக்கும் தூயரானவர். அதான் இந்த சரீரம் எப்படின்னா தூய துறவிகள் எல்லாம் வணங்கக்கூடிய அளவுக்கு பெருமை பெற்றவர் இயல்பகை நாயனாருங்க. திரும்பி பார்க்காத வருவார். மனைவியை கொண்டு போய் ஊர் எல்லையில் விட்டுட்டு திரும்பி பார்க்காத வருவார். அதனால தூய தொண்டனார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்த திருப்பாட்டு முன்னையின் மகிழ்ந்து தூய தொண்டனார் தொடுதுரை செய்வார். சரி, மகிழ்ச்சியா இருக்கிறார். இது எனக்கு முன்புள்ளதே வேண்டி எம்பிரான் செய்த பேர் எனக்கு என்ன கதுமனச் சென்று தம்மனை வாழ்க்கை கற்பின் மேம்படு காதலியாரை விதிமன குலமடந்த என்னை இன்று உன்னை எய்த்தவர்க்கு நான் கொடுத்தனன் என்ன மது மலர்குழல் மனைவியார் கலங்கி மனம் தெளிந்தபின் மற்றிது மொழிவார். அருமையான இடங்க இது. ஒரு எவ்வளவு பெரிய ஒரு நம்ம பாணியில் சொல்லணும்னா ஒரு தர்ம சங்கடமான இடம் இல்லையா? அவர் சொல்லிடுவார். ஆனால் அந்த பெண் தன்னுடைய கணவனை விட்டு இன்னொருத்தரோட போகணுமே, அந்த அம்மாவுடைய நிலைமையை சொல்கிறார். மனசை அப்படியே பதிவு பண்ணி காட்டுறாருங்க. இது எனக்கு முன்பு உள்ளதே வேண்டி அப்படின்னார். நாயனார் என்ன செய்கிறாருன்னா, என்னிடம் முன்பு உள்ளதொரு பொருளையே வேண்டிய வகையினாலே எம்பிரான் எனக்கு தந்த பேர் இது என்று சொல்லி, சாமி இருக்கிற பொருளை கேட்டீங்க, இது நான் செஞ்ச ஒரு பெரும் பேர். இல்லாத பொருளை கேட்டிருந்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லியிருப்பனே, அதனால இருக்கிற பொருளை கேட்டது பெரும் பேர் என்று சொல்லி கதுமெனச் சென்று தம் மனை வாழ்க்கை கற்பின் மேம்படு காதலியாரேன்னு. கதுமென வேகமாக போறார். அப்படின்னு வேகமாக வீட்டுக்குள்ளே போறார். அம்மா உள்ளே இருக்கிறாங்க. அப்படி அம்மா உள்ளே இருக்கிறாங்க. வேகமாக வீட்டுக்குள்ளே போய் தமது மனை வாழ்க்கைக்குரியராயும் கற்பில் சிறந்தாராயும் நம் காதலுக்குரியாராயும் உள்ள தனது மனைவியாரை நோக்கி அம்மா கிட்ட போய் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, விதிமனக்குள மடந்தை இன்று உன்னை இம்மெய்த்தவர்க்கு நான் கொடுத்தனன் என்ன. பாருங்க, அதாவது இந்த இடத்துல கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய ஒரு உறவு பார்த்தீங்கன்னா, நம்மளா இருந்தால் கேட்க முடியுமா? இந்த மாதிரி ஒரு அடியார் உன்னை அழைக்கிறாங்க, நீ போறியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க முடியுமான்னா, அப்படியெல்லாம் நம்ம கேட்கவும் முடியாது, நினைச்சும் பார்க்க முடியாது. இவர் கேட்கவெல்லாம் இல்லை, போனோன்னு சொல்லிட்டார், உன்னை மெய்த்தவருக்கு கொடுத்தனன் அப்படின்ட்டார். நீ போறியா அப்படின்னு எல்லாம் கேட்கல, உன்னுடைய விருப்பம் அப்படின்னு எல்லாம் கேட்கல. அப்படின்னா அந்த அளவுக்கு கணவன் மனைவி ரெண்டு பேரும் இருந்திருக்காங்க. உன்னை மெய்த்தவருக்கு நான் கொடுத்தனன் என்ன மதுமலர் குழல் மனைவியார் கலங்கி மனம் தெளிந்தவன் மற்றது மொழிவாங்க. அம்மா கொஞ்சம் கலக்கம், என்னதான் இருந்தாலும் கணவனை தவிர வேறொரு ஆண்மகனோடு செல்ல சொல்லுகின்ற பொழுது ஒரு கலக்கம் வரும். அப்புறம் மீண்டும் கொஞ்ச நேரத்தில் மனம் தெளிந்து அம்மா சொல்ல போறாங்க, நீ என்னிடம் முன்பே உள்ளதொரு பொருளை வேண்டிய வகையினாலே எம்பிரான் எனக்கு தந்த பேரு இது என்று சொல்லி நாயனார் விரைவிலே மனையில் சென்று தமது மனை வாழ்க்கைக்குரியராயும் கற்பில் சிறந்தாராயும் நம் காதலுக்குரியராயும் உள்ள தமது மனைவியாரை நோக்கி என்ன சொல்லார்னா, விதியினாலே மனம் செய்ய பெற்ற எனது குலமடந்தையே இன்று உன்னை இங்கே வந்துள்ள உண்மை தவசியாருக்கு நான் கொடுத்து விட்டேன் என்று சொல்ல. கொடுக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, கொடுத்து விட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சது என்று சொல்ல, தேன் பொருந்திய புதிய பூக்களை சூடிய பூந்தலையுடைய மனைவியார் அதனை கேட்டதும் கலங்கி பின் தெளிந்து கொண்டு சொல்வாராகி அப்படின்னார். கலங்கி மீண்டும் தெரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். எம்பிரான் பிரானாகவே நான் கொள்ளும் வேதியராக நீர் எம்பிரான் பெருமானாகிய இறைவன் எனக் கொண்டு இவரை எவ்வாறு அப்படின்னு சொல்லி சொல்றார். கதுமெனச் சென்று அப்படின்னா இச்செயல் அடியார் வேண்டுவதனை அழைத்தலில் நாயனாருக்கு இருந்த ஆர்வம் விரைவும் குறித்தது அப்படின்னு. கதுமெனா வேகமா, அதாவது ஒரு பொருள் அடியாருக்கு கொடுக்கறதுல இருக்கக்கூடிய வேகம் இருக்குது பாருங்க, அதை சொல்றாருங்க. கதுமெனச் சென்று அப்படின்னா எந்த பொருளா இருந்தாலும் சரி, அடியாருக்கு கொடுக்கறதுல ஒரு வேகம், சீக்கிரமா கொடுக்கணும். அவர் கேட்டுட்டாரு, சீக்கிரமா கொடுக்கணும். அதை கதுமெனச் சென்று அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது ஒழுக்கத்தாலும் அன்பினாலும் குறைவுடையாளாயின் கணவன் அவளை நீத்து கொடுத்து விடவும் கூடும். பாருங்க, ஒழுக்கம் இல்லாமையோ அல்லது அன்பு இல்லாமையோ இருந்தா கூட கொடுத்துடலாம். ஆனா இந்த அம்மா எப்படின்னா, கற்பின் மேம்பட்டவர் காதலியார் எனவே இவ்விரைவு அடியாருக்கு அளித்தல் உள்ள தீவிரம் பற்றி எழுந்தது என்று சொல்லி வேற ஒன்றும் கிடையாது.
ஆமாம், மனைவாழ்க்கை இல்வாழ்க்கைக்குரிய இல்லறை இயலில் விதிக்கப்பட்டபடி எல்லா அறங்களும் இயல்வதற்கு நாயகனுக்கு துணை நிற்பார். மனைக்கடனுடைய திருவெண்காட்டு நங்கை, திருவெண்காட்டு அம்மை அப்படின்னு சொல்லி மனையனத்தின் வேறாகி விளங்குதிர் வெண்காட்டு நங்கை அப்படின்னு சொல்லி சிறுத்தொண்ட நாயனார் குணத்தில் வருங்க. மனையறத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு தவங்களுக்கெல்லாம் யாரு கூட இருப்பாங்க அப்படின்னா, செய்யக்கூடிய மனைக்கடனுக்கு கூடவே இருக்கக்கூடியது மனைவி தான், இல்லைங்களா? மனைவியோடு இருந்து செய்யக்கூடியதான் உயர்ந்த தவங்க. அதுதான் சொல்றாரு இந்த இடத்துல, மனைக்கடனுடைய திருவெண்காட்டு நங்கை என்று சொல்லி சொல்ற. கற்பின் மேம்படு கற்பிடக்கணத்தில் சிறந்த காதலியார், காதலுக்கு இருப்பிடமாவார் என்று சொல்லி சொல்றார். இவற்றால் எல்லாம் நாயனாரது கொடைப்பொருள் அறுவை குறித்தவாறு பின்னர் மனைவியார் இப்பணியை ஏற்று மேற்கொண்டமைக்கு காரணம் அடுத்த பாடல். விதிமணக்குளம் அடந்தைனா என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது திருமண நூல் விதியை இங்கு குறித்து மனைவியாருக்கு நாயனார் சிறப்பாக நினைப்பூட்டியது என்று சொல்லி சொல்றாரு. விதியினாலே திருமணம் செய்யப்பட்ட என்று சொல்லி விதிமணக்குளம் அடந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மெய்த்தவர் அப்படின்னா தூர்த்த வேடமாகிய மாறுபாடு கருதி நீர் பூசிய உண்மை திருவேடத்தை ஒதுக்காது பாதுகாத்தல் பொருட்டு மெய்த்தவர் அப்படின்னாரு. இப்போ 2 வேடம் இருக்குல்ல திருமேனியில். இப்போ நமக்காக இருந்தால் முதல்ல அதுதானே தெரிஞ்சிருக்கு. நாயனாருக்கு அது தெரியவே இல்லைங்க கடைசி வரைக்கும். அதை பற்றியே அவர் யோசிக்கிறதே இல்லை. அந்த மஞ்சள் பூச்சு இந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் அவருக்கு கண்ணுக்கே தெரியல. சிவஞான சித்தியாரில் ஒரு இடம் வருங்க, பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாராரு. பக்குவமுடைய அடியார்களுக்கு எதை பார்த்தாலும் சிவமாக தெரியும், இல்லைன்னா அடியார தெரியும். நாயனார் அந்த மாதிரி இருந்தவர். கொஞ்சம் ஏனாதானான் இருந்தால் அந்த வீக்னஸ் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும், இல்லைங்களா? அவருக்கு அப்படி அல்ல. திருநீர் தெரிஞ்சது, மேலே போட்டிருந்த பூநூல் தெரிஞ்சது, அவர் ஒரு சிவாச்சாரியார், அவ்வளோதான். வேற ஒன்றும் அவர் கண்ணுக்கு தெரியல. அதான் சொல்றாரு இந்த இடத்துல மெய்த்தவர் அப்படின்னாரு. மெய்த்தவர்னா உண்மையான தவ வேடமாகிய அடியார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மெய்த்தவர் தூர்த்த வேடம் கருதாது நீர் பூசிய உண்மை திருவேடத்தை ஒதுக்காது பாதுகாத்தல் பொருட்டு மெய்த்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நரசிங்கமுனை நாயனுடைய புராணத்தில் ஒரு இடம் வருதுங்க, அடிக்கடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நரசிங்கமுனை நாயனர் எப்பொழுதுமே திருவாதிரை மாசம் திருவாதிரை நட்சத்திரத்தில் அடியார்கள் எல்லாம் அழைத்து வீட்டில் சாப்பாடு போடுவார், பாத பூஜை செஞ்சு சாப்பாடு போடுவார். மாசம் திருவாதிரை சாமிக்கு ரொம்ப உகந்த நட்சத்திரம். திருமாலுக்கு உகந்தது திருவோணம். இது 2 தான் திருங்கிற அடைமொழியோடு இருக்கக்கூடிய நட்சத்திரம், வேற எதுவும் கிடையாதுங்க. 27 நட்சத்திரங்கள்ல திரு அப்படிங்கிற அடைமொழியோடு இருக்கக்கூடிய 2 நட்சத்திரத்துனா திரு ஆதிரை. ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடியது, பூமிக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆதிரை தான். அதே மாதிரி திரு ஓணம், அது திருமாலுக்கு திரு ஓணம், திரு ஆதிரை சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். அதனால அந்த திருவாதிரை என்று அடியார்கள் எல்லாம் வீட்டுக்கு அழைச்சு அவர் எப்பொழுதும் பாத பூஜை செஞ்சு அன்னம்பாளிப்பு செய்வார். அப்படி செய்து கொண்டு வருகின்ற பொழுது ஒரு நாள் ஒரு அடியார் வர்றார். அவர் இந்த மாதிரி தான் வெளியில எல்லாம் போகக்கூடியவர், கொஞ்சம் ஒழுக்க நெறி நில்லாதவர். அவரும் வந்து நிற்கிறார், வரிசையா நிற்கிறாங்க, அவரும் வந்து நிற்கிறார். இவர் என்ன செய்யறாருன்னா, நாயனார் எல்லாத்துக்கும் பாத பூஜை பண்ணிட்டு போறார், அவருக்கும் பாத பூஜை பண்றார். எல்லாத்துக்கும் எப்படி பூஜை பண்ணாரோ அதே மாதிரி அவருக்கும் பண்ணார். இருந்த அடியார்கள்லாம் யாரும் ஒன்றும் அவரை தவறா பார்க்கல, பேசல. உலகத்தாரெல்லாம் அங்கே வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்க. ஒரு பூசை நடக்குதுன்னா வேடிக்கை பார்க்க வருவாங்க பாருங்க. இந்த உலகத்தாரெல்லாம் ஒரு பக்கம் அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. இவெல்லாம் நேற்று வரைக்கும் அங்கேயும் சுத்திட்டு இருந்தான், இன்னைக்கு வந்து அடியார்களோட சேர்ந்து நிற்கிறான், அவனுக்கு பாத பூஜை வேற பண்றாங்க, அவனை எல்லாம் போய் எல்லாம் வணங்கணுமா, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி அவங்க பேசுறது இந்த அடியாருக்கு காது கேட்டுருக்கு. இந்த அடியார் காது கேட்டு மனம் கலங்கி அப்படியே வேதனையோட நிற்கிறார். அரசர் தெரிஞ்சுக்கிறார், நரசிங்கமுனை நாயனார் தான் இதை செய்யறாரு. அவர் அரசர், சுந்தரமூர்த்தி சாமிகளை எடுத்து வளர்த்த அரசர் அவர் தான். அவருக்கு வளர்ப்பு மகனா இருந்தவர் தான் நம்பிகள். அவர் பார்க்கிறாரு, அந்த அடியார் ரொம்ப வேதனையா இருக்கிறாரு, இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன நினைச்சாரா, இப்படி அந்த அடியார் வேதனைப்பட்டதற்கு யாரு காரணமோ அவர்கள் வந்து கடு நரகத்துக்கு போயிடுவாங்க. அப்படி நரகம் போகாம மக்களை காப்பாற்றுவது ஒரு குடியரசனுக்கு கடமை. அதனால என்ன பண்ணாரா, இவர் அந்த அடியார்கிட்ட போய் தனியா பேசி எல்லாத்துக்கும் ஒரு 100 காசு கொடுத்தா அவருக்கு 200 பொற்காசு கொடுத்தார். எல்லாத்துக்கும் 2 காசு, 1 காசுனா அவருக்கு 2 காசு. இரட்டிப்பு பொன் கொடுத்தும்பார் சேக்கிழ பெருமாள். அப்புறம் நல்ல மொழியால பேசி அவர் மனசு போனாதபடி அனுப்பிச்சார். ஆனால் எப்படிப்பட்ட அடியார்னா ஒழுக்கம் இல்லாதவர். அந்த புராணத்தில் வருதுங்க, சீலம்னா ஒழுக்கம்,
சீலம் இளரே எனினும் திருநீறு சேர்ந்தாரை ஞாழம் இகழ்வார் அருநரகம் நன்னாமல் எண்ணுவார் வாலணைந்தார் நமக்களித்த படியரட்டி பொன் கொடுத்து மேலவரை தொழுதினைய மொழி விளம்பி விடை கொடுத்தார் அப்படின்னா, அது அவங்க ஒழுக்க நெறியிலேயே இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யணும்? அவங்கள வணங்கித்தான் ஆகணும். வேடம் இருந்தா வணங்கித்தான் ஆகணும். நமக்கு என்ன தெரியணும்னா வேடம் தான் தெரியும். திருவேடத்தை மட்டும்தான் நம்ம வணங்குறோம். உள்ளுக்குள்ள யார் இருக்கிறாங்க? சிவபெருமான். வேடத்துக்குள்ள சிவபெருமான் இருக்கிறாரு. வேடம் அணிந்தவர் எப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத வேலைங்க. ஆராய்ச்சி பண்ணிட்டு யார் நல்லவங்கன்னு யாருக்கு தெரியும்? யாரும் யாரையும் சொல்ல முடியாது இல்லைங்களா? அதனால நமக்கு வேடம் அணிந்தா வணங்க வேண்டியதுதான். அப்படிதான் நரசிம்மமுனையனார் புராணம் நமக்கு சொல்லுதுங்க. எல்லாத்துக்கும் கொடுக்கறத ரட்டிப்பு பொன் கொடுத்தும் பாரு சேக்கிழ பெருமான். மேலவரை தொழுதினைய மொழி விளம்பி விடை கொடுத்தார் அப்படின்னா, அவரை தொழுது வணங்கி நல்ல இனிமையான மொழிகளால் பேசி நல்ல அவர் மனசு நோக்காத அனுப்புனார் அப்படின்னு சொல்லி சேக்கிழ பெருமான் அந்த புராணத்தில் சொல்றார். இந்த இடத்துலயும் அதே தான், மெய்த்தவர் அப்படின்னார். 2 வேடம் இருக்கு, தூர்த்த வேடம் இருக்கு, திருநீற்று கோலம் இருக்கு. நாயனாருடைய கண்ணுக்கு என்ன தெரியுது? திருநீற்று கோலம் தான் தெரியுதுங்க. அதான் சித்தியார் சொல்லுது, பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார் அப்படின்னாரு. யாரு? சீவன் முக்தர். சீவன் முக்தர்கள்லாம் ரொம்ப பக்குவமான அடியார்கள். கடைசி நிலை அது. அவங்க இந்த உடம்பு இருக்கிற பொழுதே இறைவனுடைய திருவருள் இன்பத்தை அனுபவிக்கக்கூடியவங்க. அவங்க சீவன் முக்தர்னா என்னன்னா உடம்பு, சீவன்னா உடம்பு, முக்தினா இறை இன்பத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள். உடம்பு இருக்கிற பொழுது இந்த உடம்போடவே அனுபவிப்பாங்க அவங்க. நம்மளால இந்த உடம்பு நீங்கியதுக்கு பிறகு ஆன்மா பெருமான் திருவடிக்கு போய் இன்பத்தை அனுபவிக்கும். அதுக்கு பேர் பரமுக்தி. இது சீவன் முக்தி. நம்ம நாயன்மாரெல்லாம் அப்படி அனுபவித்தவர்கள். ஆமா, தங்கு பிறப்பு வீட்டினுக்கு மேலாம் பெருமை சாதித்தார் நாவுக்கரசு பெருமான். இது எங்க சொல்றாருன்னா சேக்கிழார் பெருமான் திருவண்ணாமலையில சொல்றார். திருவண்ணாமலையில் இருக்கிற பொழுது வீடு பேர் அடைந்தா என்ன ஒரு இன்பத்தை அடைவாரோ அந்த இன்பத்தை நாவுக்கரசு பெருமான் அங்க அடைஞ்சிருக்கிறார் திருவண்ணாமலையில். நமக்கு கிடைக்குமா அப்படின்னா அது கேள்விக்குறிதான் இல்லைங்களா? தங்கு பிறப்பே வீட்டினுக்கு மேலாம் பெருமை சாதித்தார் அப்படின்னார். சுந்தரமூர்த்தி சாமிகள் கைலாயத்தில் இருந்தவர். கைலாயத்தில் இருந்த இன்பத்தை எங்க அனுபவிச்சாரோ அதை விட பெரிய இன்பத்தை சிதம்பரத்தில் அனுபவிச்சிருக்கிறார். தென்னிலா மலர்ந்த வேணியாய் உண்டன் திருநடன் கும்பிட பெற்று மண்ணிலே வந்த இப்பிறவிய வாலிதாம் இன்பமாம் என்று கண்ணில் ஆனந்த அறிவினீர் சொரிய கைமலர் ருச்சி மேல் குவித்து பண்ணினால் நீடி அறிவரும் பதிகம் பாடினார் பரவினார் பணிந்தார் அப்படின்னார். அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, மண்ணிலே வந்த இப்பிறவி வாலிதாம் இன்பமாம் அப்படின்னார். வாலிதாம் இன்பம்னா எல்லையில்லாத இன்பங்கிறார். இதுக்கு முன்னாடி எங்க இருந்தாரு? சாமி கூட கைலாயத்தில் இருந்தவர். சாமிக்கு திருநீரும் மலரும் கொண்டு வந்து நின்றவர். அதை விட பெரிய இன்பம் சிதம்பரத்தில் கிடைச்சது. அப்ப சிதம்பரத்தில் எப்படிப்பட்ட இன்பம் இருக்கு சாமி கொடுத்துருப்பாரு பாருங்க. அதான் 5 பேரறிவும் கண்களே கொல்ல அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையே ஆக குணமுறும் 3 திருந்து சாத்து மிகுமையாக இந்துவால் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தில் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிடா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். எல்லாத்தையும் மறந்துட்டாரு சுந்தரர். சிதம்பரம் போன பொழுது மறுபடியும் அடுத்து எங்க போறதுன்னு அவருக்கு திட்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கேயே இருந்துடுறார், சிதம்பரத்திலே இருந்துடுறார். திருவாரூர் போகணும், பரவினாச்சார திருமணம் செய்யணும், திருத்தொள்ள தொகை நமக்கு பாடி கொடுக்கணும், அதெல்லாம் அவர் மனசுல கிடையாது. அவருக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. அடுத்து எங்க போறதுன்னு தெரியாது. சிதம்பரத்திலே ஐக்கியம் ஆயிட்டாரு. சாமி பார்த்தாரு, இங்கேயே இருந்துருவானாட்டிருக்கு. அதனால என்ன பண்ணாருன்னா, மேல இருந்து அசரீரியா பண்ணை ஆரூரில் வருக நம்பால் அப்படின்னாரு. திருவாரூருக்கு வா சாமி, நீ இங்கேயே செட்டில் ஆயிடாத, திருவாரூருக்கு வான்னு சொன்னதுக்கு பிறகுதான் சுந்தரர் அங்கிருந்து திருவாரூர் புறப்படுறாரு. சரிங்களா? அப்படின்னா இறை இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த நாயன்மார்கள் அந்த சீவன் முக்தர்கள் அப்படிங்கிறவங்க, நாயன்மார்கள் இல்லாமல் சீவன் முக்த நிலையில் இருந்தவங்க தான். அவங்க அவங்களுக்கு என்னன்னா, எதை பார்த்தாலும் சிவமா தெரியுங்க, இல்லைன்னா அடியாரா தெரியும். இந்த 2 தவிர வேறு ஏதோ அவங்களுக்கு தெரியாது. இந்த 2 தான் அவங்க மனசில் நிற்கும். அதுதான் இந்த இடத்துல சொல்றாருங்க, மெய்த்தவர் அப்படின்னாரு. தூர்த வேடத்தோடு இருக்கிறாரு, ஆனா என்ன சொல்றாரு? மெய்த்தவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கலங்கி அப்படின்னா சொன்ன உடனே என்னதான் இருந்தாலும் மனைவி வேறொருத்தரோட போக சொன்னா அவங்களுக்கு ஒரு கலக்கம் வரும் இல்லையா? பெண்ணுடைய இயல்பு அது. ஏன்னா பெண்ணு எப்படின்னா, பெண்களுடைய இயல்பு அப்படின்னா கணவனை தவிர வேற யாரையும் மனசில் நினைக்காத இருக்கக்கூடிய பெண்கள். அந்த அம்மாவுக்கு ஒரு கலக்கம் வருது. என்ன கலக்கம்னு சொல்றாரு பாருங்க. கடைபோக கை கொண்டு காப்பேன் என்று மனஞ்சை காலத்து நாயகன் கூறிய நூல் விதிவழி என்ற சொல்லுக்கு கெடுதி நேருமோ என்று. என்ன கலக்கன்னா, திருமணம் செய்யற பொழுது என்ன சொல்ல, நம்ம அக்னி சாட்சியாக இந்த பெண்ணை நான்
கண் கலங்காம வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி சத்தியமெல்லாம் பண்ணித்தான் திருமணம் செஞ்சிருக்கிறார். அந்த சொன்ன சொல்லுக்கு ஒரு கெடுதி வந்துருமோ, ஊர் வந்துருமோ, கெடுதி நேருமோ நினைக்கிறாங்க. அப்புறம் என்னன்னா கற்பிலக்கணத்துடன் மாறுபடுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. கற்பு அப்படிங்கிறது கணவனோட நிக்கிறது தானே நெறி. அதுக்கு மேல ஒரு இல்லைங்களா, கற்பனப்படுவது சொற்றையம்பாமே நன்னூல் சூத்திரம் கூட சொல்லுது. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற பொழுது அதுக்கு ஏதாவது மாறுபாடு வந்துருமோன்னு கருதுனாங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா ஐம்பெரும் பாவங்கள் அப்படின்னு சொல்லி இருக்குதுங்க. ஐம்பெரும் பாவங்கள் அப்படிங்கிறதுல ஒண்ணு என்னன்னா பிறன்மனை நயத்தல் அப்படின்னு சொல்லி சொல்றது. 5 பெரிய பாவங்கள் அது ஒன்று. அது மாதிரி ஏதாவது ஒரு தீமை இவருக்கு வந்துருமா அப்படின்னு சொல்லி அம்மா கலங்கி இருக்கிறாங்க. அதற்கு பிறகு மனம் தெளிந்தவன் அப்படின்னாரு, கலக்கம். அப்புறம் அதற்கு பிறகு மனம் தெளிந்தவன், கணவனார் ஆணைவழி நின்றே கடன் என்றும். என்ன மன தெளிவு அப்படின்னா அது என்னமோ இருந்துட்டு போத, கணவனுடைய ஆணை வழி நிற்பதுதான் மனைவிக்கு கடன். அதான் நன்னூல் சூத்திரம் அதான் சொல்றது, கற்பனப்படுவது சொற்றியம்பாமைனா கணவன் என்ன சொல்றாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது. ஆமா, அதுதான் அந்த இடத்துல அம்மா தான் சொல்றாரு. அம்மா பெருமானுடைய திருவடிக்கு போனதுக்கு அதுதான் காரணம். கணவனுடைய சொல்வழி நின்றதுதான் காரணம். கணவனுடைய சொல்வழி நின்றதுனால கணவனுக்கு முன்னாடி அம்மா போயிடுறாங்க. அது ரொம்ப முக்கியம். எப்படி முன்னாடி போனாங்கன்னா, சாமி முதல்ல போறாரு, சாமிக்கு பின்னாடி அம்மா போறாங்க, அம்மாவுக்கு பின்னாடி நாயனார் இருக்காரு. சாமி முன்னாடி போற வகைப்படுத்தி சொல்றார் சேக்கிழ பெருமாள். இருவரால் அறிய ஒன்னா ஒருவர் பின் செல்லும் ஏழை. ஏழைன்னா பெண்ணுங்க. ஏழைன்னா வசதி வாய்ப்பு குறைவேணும்னு இல்லை, ஏழைன்னா பெண்ணுன்னு அர்த்தம். உமையமைக்கு ஏழைன்னு நிறைய இடத்துல வரும் இல்லைங்களா, ஏழையுடன் அப்படின்னு சொல்லி வரும். திருமுறைகள்ல நிறைய இடத்துல வரும் ஏழைன்னா பெண். இருவரால் அறிய ஒன்னா ஒருவர், யார்? சிவபெருமான். திருமால் பிரமனும் காண முடியாத சிவபெருமானுக்கு பின்னாடி அம்மா முதல்ல போறாங்க. இருவரால் அறிய ஒன்னா ஒருவரின் செல்லும் ஏழை அப்படின்னு. அதற்கு பிறகுதான் நாயனார் போறார். அப்ப கணவன் சொல்வழி நின்றதுனால கணவனுக்கு முன்பாகவே பெருமான் திருவடிக்கு போனவர் இயல்பை நாயனருடைய மனைவி. அதுதான் ரொம்ப முக்கியங்க. அதான் நம்மளுடைய மனசை இப்ப நமக்கு அப்படியே படம் பிடிச்சு காட்டுறாரு. இவ்வாறு அன்னவரும் இறங்கி பின் மகிழ்ந்து அப்படின்னு சொல்லி கணங்கினதற்கும் தெளிந்ததற்கும் வேறு வகைகளாக பொருள் கூறுவாரும் உண்டு. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இதுவரை அடியார் உரிமையாக தகுதியற்றதாக குற்றமுள்ள பொருளாய் தம்மை எண்ணினார் என்று கலைஞர். அப்படியெல்லாம் அம்மா அப்படியெல்லாம் கலங்கல. உரைகாரில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உரை சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. கலங்கினதுக்கு காரணம் 3 காரணம். இறைவன் கணவன் கடைபோக காப்பேன் என்று சொல்லி ஒரு வாக்கு கொடுத்து திருமணம் செய்கின்ற அந்த அதுக்கு ஒரு பங்கம் வந்துருமான்னு நினைச்சாங்க. 2வது என்ன நினைச்சாங்கன்னா கற்பிணக்கணத்துக்கு ஏதோ ஒரு மாறுபாடு வந்துருமோ நினைச்சாங்க. 50 பாதகங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய பிரமண நயத்தர் என்று சொல்லக்கூடிய அந்த பாவம் இந்த அடியாருக்கு வந்துருமோ நினைச்சாங்க. என்ன நினைக்கிறாங்க, கணவனுக்கும் ஒரு கெடுதி வந்துடக்கூடாது, வந்த அடியவருக்கும் ஒரு கெடுதல் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்மா நினைக்கிறாங்க. அதான் கலங்கி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்த திருப்பாட்டு அம்மா மீண்டும் அம்மா என்ன சொல்றாங்க பாருங்களேன். அந்த மனசெல்லாம் கலங்கி கொஞ்சம் ஒரு மனசு கஷ்டம் இருக்கும் இல்லைங்களா, என்னதான் இருந்தாலும் அப்படி கலங்கி தெளிவானதுக்கு பிறகு பேச ஆரம்பிக்கிறாங்க. கணவன்கிட்ட பேசுறாங்க. சாமி, இன்று நீர் என்னை அருள் செய்தது இதுவே. என்னுயிர் குருநாதா, நீர் உரைத்ததொன்றை நான் செய்யும் அத்தனை எல்லால் உரிமை பேருள்ளதோ எனக்கு என்று தன் தனி பெரும் கணவரை வணங்க தாழ்ந்து தொண்டனார் தாமிலில் வணங்க சென்று மாதவன் சேவடி பணிந்து திகைத்த நின்றனல் திருவினும் பெரியால். எந்த ஒரு பெண்ணும் செய்ய முடியாத செயல்ங்க. யாராவது செய்ய முடியுமா? நினைச்சே பார்க்க முடியாது இல்லைங்களா. கணவனை தவிர இன்னொருத்தரோட கணவனே சொன்னாலும் போவாங்களா அப்படின்னா போகவே முடியாது. அதான் இயல்பகையாருடைய மனைவி செய்ததுங்க. என்ன சொல்றாங்கன்னா, அதாவது சிவபெருமான் ஒருவன் தான் நமக்கு உயிர்நாதனுங்க. கணவன் அப்படின்னா உடல்நாதன் தான். இந்த உடம்போடு இருக்கக்கூடியதான் கணவன் மனைவி அப்படிங்கிறது உடல் இதுதானே. ஆனா உயிர்நாதன் இந்த அம்மா கணவனை சொல்றாங்க. உயிர்நாதன் என்ன தெரியுங்களா, இந்த ஆன்மா கடைசியா திருவடி பேர் அடைகின்ற வரைக்கும் துணையாக இருக்கக்கூடியது அவர் தான். அண்டமுழுவதியார் தான் துணையா வருவார். இப்ப நம்ம என்ன இந்த பிறப்பு வரைக்கும் தான் நம்ம கணவனோ மனைவியோ இந்த பிறப்பு வரைக்கும் தான் துணை, அதுக்கு மேல இல்ல. ஆனா அம்மா மட்டும் என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய கணவனை இயல்பகை நாயனார் இப்படி சொன்னதுக்கு பிறகு என்னுயிர் கூறுநாதா, நான் உடல்நாதன் இல்ல, இந்த இடத்துல உயிர்நாதன். வானநாடனே வலித்துணை மருந்தே மாசிலாமணிய மறைப்பொருளை ஏனமாய் எயிராமையும் எழும்பும் ஈடுதாங்கிய மார்புடையானே
தேனை பாழ்த்தையர் ஆட்டுகந்தானே தேவனே திரு ஆவடுதுறையில் ஆணைய என்னை அஞ்சல் என்றருளா யார் எனக்கு உறவு அமர்கள் ஏறேன. எனக்கு யாரும் உறவு கிடையாது சாமி, நீங்க தான் என்னை அஞ்சல் பயந்துக்காத நான் இருக்கிறேன்னு நீங்க தான் சொல்லணும். வானநாடனே வழித்துணை மருந்தேன்னா சும்மா கடை வீதிக்கு போற வரைக்கும் துணையா வர்றதுன்னு அர்த்தம் அல்ல. இந்த உயிர் இறைவன் திருவடி அடைகின்ற வரைக்கும் ஒவ்வொரு பிறப்புகள் தோறும் நமக்கு துணையாக வருவது என்ன, இறைவன் ஒருவன் தான் வர்றான். இந்த உறவுகள் இந்த பிறப்போட முடிஞ்சது. அடுத்து ஒரு பிறப்பெடுத்தனா அந்த உறவு அந்த பிறப்போட முடிஞ்சது. எதுவும் கூட வர போறது இல்லைங்க. நீங்க செஞ்ச புண்ணியம் வரும், சிவபுண்ணியம் வரும். நீங்க செஞ்ச சிவபுண்ணியம் மட்டும் கூட வரும். கடைசி வரைக்கும் யார் வருவாங்கன்னா சிவபெருமான் ஒருவன் தான் வருவார். அதான் அந்த இடத்துல அம்மா என்னுயிருக்கு ஒரு நாதா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் சொல்றாங்க. உடல் நாதன உயிர் நாதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள உறவு இருந்திருக்கு. அதான் மண்ணு காதல் மனைவி அப்படின்னு சொல்லிட்டார். மண்ணு காதல் என்ன, நிலைத்த அன்புடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டார். எந்த காலத்திலையும் அவங்களுடைய அன்புல எந்த ஒரு குற்றமும் குறையோ வந்ததில்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்று நீர் என்னை அருள் செய்தது இதுவேல் என்னுயிர் குருநாதர் நீர் உரைத்ததொன்றை நான் செய்யும் அத்தனை எல்லால் உரிமை வேறுள்ளதோ எனக்கு என்று தன் தனி பெரும் கணவரை வணங்க தாழ்ந்து தொண்டனார் தாமெதிர் வணங்க சென்று மாதவன் சேவடி பணிந்து திகைத்து நின்றனல் திருவினும் பெரியால். அதாவது இன்று நீர் எனக்கு அருள் செய்தது, நீர் இன்றைக்கு எனக்கு அருள் செய்த கட்டளை இதுவே. ஆனால் சாமி இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, நீங்க சொல்லக்கூடிய ஒரு கட்டளையா எடுத்துக்கிறேன். அந்த கட்டளையை நிறைவேற்றுவது என்னுடைய கடமை. என கணவன் சொன்ன ஒரு கட்டளையை நிறைவேற்றுவது என்னுடைய கணவன். அது என்ன, நீங்க எப்படிப்பட்டவர் அப்படின்னா உயிர்நாதர் அப்படின்னு சொல்றாங்க. என் உயிர்நாதராக நீர் அருளி செய்தது இதுவே ஆகிடும். அதாவது எந்த ஒரு கட்டளையா இருந்தாலும் சரி, நீர் அருளி செய்து எதுவே ஆகிடும் அது ஒன்றை அவ்வாறே செய்வதை தவிர எனக்கு வேறு உரிமை உண்டோ அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு வேற என்ன சாமி உரிமை இருக்கு, அதை தவிர எனக்கு வேறு உரிமை எதுவும் கிடையாது என்று சொல்லி தமது ஒப்பற்ற பெரியராகிய கணவரை வணங்க அம்மா கணவனை வணங்குறாங்க. ஏன்னா இதுதான் கடைசியா மீண்டும் அவருக்கு உரிமை பொருளானதுக்கு பிறகு கணவனை வணங்க முடியாது. முதல்ல அம்மா கணவனை வணங்குறாங்க, மீண்டும் இவரும் அம்மாவை வணங்குறாரு. அதான் சொல்றாரு, அதாவது கணவரை வணங்க அவ்வாறு வணங்கிய மனைவியாரை பணிந்து நாயனார் தாமும் எதிர் வணங்கினார். மனைவி எதுக்குங்க வணங்கணும் அப்படின்னா அப்படி அல்ல, தன்னுடைய தொண்டுக்கு துணை நின்றது அம்மா இல்லைங்களா. அம்மா போக மாட்டேன்னு சொல்லியிருந்தா இந்த இல்லையே என்னாத இயல்வகை அப்படிங்கிற அந்த கொள்கை அடிபட்டு போயிருக்கும். அதனால தன்னுடைய தொண்டுக்கு துணை நின்றதுனால இவர் என்ன செய்யறாரு, அம்மாவை வணங்குறாரு. இன்னொன்னு என்னன்னா, இப்ப மனைவி அப்படிங்கிறது போயிடுச்சு. இப்ப அந்த அம்மா யாரு, அடியாருடைய உடைமை பொருள், அடியாருடைய பொருள் அப்படிங்கறதுனால இந்த இடத்துல அப்படியும் வணங்குறாரு. மனைவி அப்படிங்கிறது கொடுத்தாச்சு, அதனால போயிடுச்சு. அதனால அந்த அடியாருடைய பொருள் கணவனை வணங்கிட்டு அதற்கு பிறகு அம்மா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, மாதவருடைய திருவடிகளை சிவபெருமான் தானே எங்க அடியாரா வந்திருக்கிறார், அப்படி போய் மாதவருடைய திருவடியை பணிந்து திகைப்புடன் நின்றார் திருவினும் பெரியாராக அம்மையார் என்று சொன்னாருங்க. அதாவது வந்தவர் யாருன்னா பெரிய அடியார் கோலத்துல வந்திருக்கிறார். ஆனா வந்தது சிவபெருமான் அம்மாவுக்கு தெரியாது. வந்தது சிவபெருமான் தெரிஞ்சா யாரு வேணாலும் போலாம் இல்லைங்களா, அப்படி இல்லை. சிவபெருமான் அம்மாவுக்கு தெரியாது. அப்படி திகைப்போடு நின்றார் என்று சொன்னார். அதாவது என்ன இதெல்லாம் இது யார் இன்று இத்தனை காலமும் பணிக்கப்பெற்ற எத்தனையோ பணிகளுக்கெல்லாம் தேவரிருந்து சொல்படி அமைந்து நின்றது போலவே இன்றைக்கு நிகழ்ந்த இந்த கட்டளை என்று சொல்லி இன்று அப்படின்னு சொல்லி இன்று நீர் என்னை அருள் செய்தது இதுவே. எத்தனையோ நீங்க சொல்லியிருக்கிறீங்க சாமி, உங்க சொல்வழி நின்று நான் பணி செஞ்சிருக்கிறேன். இன்னைக்கு நீங்க ஒண்ணு சொல்றீங்க, அதையும் நான் அப்படியே கேட்டுக்கிறேன். அதை விட வேற உரிமை எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி இன்று அப்படிங்கிறதுக்கு சொல்ற. அடியேன் உயிர்படி தேடி தந்த திருவருள் உருவமாக செயல் உயிர்க்கொரு நாதர்னா உலகிலே ஏனை கணவர்கள் உடம்பு நாயர்களாக மட்டும் நின்று ஒளிவர். தேவரீர் அவ்வாறு அல்லாது என் உடம்பிற்கே என்று உயிருக்கும் ஒப்பற்ற நாதராய் உயிருக்கு உறுதி செய்தீர் என்று சொல்லி உடம்பெனும் சிறந்தது அதன் உடல் பற்றிய கட்டளை மறுக்கவில்லேன்.
உரைத்த தொன்றை நான் செய்யும் அத்தனை எல்லாம் உரிமை வேறுள்ளதோ எனக்கு என்று சொல்வது. அதான் இடத்துல வந்து நிறைய விளக்கில் இருக்கார். வள்ளுவ பெருமான் கூட சொல்வார், தெய்வம் தொழால் கொழுனன் தொழுதலுவால் பெய்யன பெய்யும் மலைன்னு சொல்லி மணியரத்தில் சொல்றாருங்க. ஒரு பெண் வந்து கணவனையே கோயிலுக்கே போனதில்லை, இறைவனை வழிபாடு செய்ததே இல்லை, ஆனால் எழுந்திருச்ச உடனே கணவனை வணங்கித்தான் எந்திரிப்பாலாம். எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே கணவனுடைய திருவடியை வணங்கித்தான். தெய்வம் தொழால் கொடுனன்னா கணவன், கொடுனன் தொழுதலுவால் பெய்யன நம்ம அந்த பெண் வந்து மழை பெய்யணும்னு சொன்னா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அளவுக்கு மனையறத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அம்மா வந்து அதுக்கு மேல ஒரு பங்கு இருக்கிறாங்க. இந்நாள் பொறுவாரியாக பெண்ணுரிமை பற்றி பேச இவ்விடத்து நாயனார் பெருமையினும் மனைவியார் பெருமையை சால சிறந்த என்றும் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறார். இந்த இதை வச்சுட்டு நாயனாரை விட மனைவியார் தான் சிறந்ததுன்னெல்லாம் பேசக்கூடாது, பெண்ணுரிமை எல்லாம் இங்க பேசக்கூடாது. அதாவது அடியார் யாரு நாயன்மாரோ அவங்க தான் உயர்வு. அந்த தொண்டுக்கு துணை நின்றவர்கள் மனைவிமார்கள், மனைவியோ அல்லது சகோதரியோ இப்படியெல்லாம். அதனால இதை வைத்து கொண்டு நாயனாரை கம்மியாவோ அம்மாவை வந்து அதிகமாகவோ நம்ம பேசக்கூடாது. சிறப்புகளை தான் சொல்லணுமே ஒழிய நாயனாரை விட ஒரு பங்கு மேலேப்பா அப்படியெல்லாம் நம்ம பேசக்கூடாது. சிவகணிய உரையில் சொல்றார், அது பெண்ணா இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அந்தந்த நாயன்மார் தான் நமக்கு முக்கியம். அடியார் வேட்டளித்தலே சிறந்தது, பெறற்கரும் கற்பிற் காதலிதானும் அவ்வாறு அளிக்க பெறும் சிறப்பினை நோக்க தாழ்ந்தவள் இக்காதல் பொருளையும் மற்ற எதனையும் கொடுத்து அதனை பெறுதல் தகும். இதுவே உயிர்களுக்கு வீடு பேறு தரும் உறுதி பொருள் என்று கொண்டு ஒழுகுதல் நாயனாரது வாழ்க்கை திறம். கணவனார் கருத்தமைந்து நின்றால் கற்பிழக்கமா என்பது நாயகையாரது வாழ்க்கை திறம். இவையே நிகழ்ச்சியில் உலகிற்கு அறிவுறுத்துதல் என்று திருவருள் செயல் என்பதாம் என்று சொல்றாரு. இதுதான் நமக்கு வந்து எடுத்துக்கணுமோ ஒழிய இது வந்து நம்ம வாட்டுக்கு நாயனார் பெருமையை விட மனைவியாருடைய பெருமை தான் சால சிறந்தது இப்படியெல்லாம் நம்ம வந்து 6 காலு வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அதையும் அறிவுறுத்தியிருக்கார். நம்மளுக்கு எந்த நாயன்மாரா இருந்தாலும் கூடங்க இதுலயும் ரொம்ப அதிகமா எல்லாரும் பேசுவாங்க. எதை பேசுவாங்க அப்படின்னா திருவெண்காட்டு நங்கையை பத்தி சொல்லுகின்ற பொழுது அம்மா ரொம்ப உயர்வு தான். திருவெண்காட்டு மனையறத்தின் வேர் அப்படின்னாரு. அதாவது பெண்களை மனையறத்தின் வேர் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, ஒரு கணவன் எப்படி வேணாலும் இருக்கலாம், குழந்தைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா அந்த பெண் முதல்ல நல்லா இருக்கணுங்க. அதாவது ஒரு தாவரம் உயிரோடு இருக்கணும்னா அந்த வேர் பட்டு போச்சுன்னா தாவரம் என்னதான் இருந்தாலும் இருக்காது. அந்த ஒரு தாவரத்துக்கு எப்படி ஒரு மரத்துக்கு வேர் வந்து ரொம்ப முக்கியமோ அது மாதிரி ஒரு குடும்பத்துக்கு யார் முக்கியம்னா பெண் ரொம்ப முக்கியங்கிறாங்க. அதான் மனையறத்தின் வேர் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. இந்த மனையறத்தின் வேர் அப்படிங்கிற இலக்கிய சொல் வந்து வேற எந்த இலக்கியத்திலும் இல்லை அப்படின்னு நான் எல்லா இலக்கியம் படிக்கல. சென்னை பையா சொன்னார், அது வீட்டில் பேசிட்டு இருக்கிற பொழுது, வேலுசாமி மனையறத்தின் வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய சொல் பெண்களை பற்றி சொன்ன உயர்ந்த ஒரு சொல், வேற எந்த ஒரு தமிழ் இலக்கியத்திலையும் கிடையாது, நம்ம இதில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டுமல்ல, அவருடைய துணைவியாருடைய 16வது நாள் வழிபாட்டில் மனையறத்தின் வேர்னு ஒரு நூலே போட்டார் ஐயா. நீங்கள் வந்திருந்தீங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மனையறத்தின் வேர் அப்படின்னு சொல்லி ஒரு நூலை ஐயா போட்டார். அந்த பெண்களுக்கு தான் அவ்வளவு சிறப்பு. பெரிய புராணம் அந்த அளவுக்கு சொல்லியிருக்கு. சேக்கிடா பெருமான் நமக்கு சொல்லியிருக்கார். எங்க ஒரு வேர் வந்து எவ்வளவு தூரம் வேணாலும் ஈரப்பதம் இருந்ததுன்னா அதை உறிஞ்சு அந்த செடியை வாடாமல் வச்சிருக்கக்கூடியது வேர் தான். மற்ற எதுக்கும் அந்த ஒரு இது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால அதை வைத்து கொண்டு நாம் வந்து இந்த இடத்துல வந்து அம்மா தான் உயர்ந்தவர், நாயனார் இல்லை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னொன்று என்னன்னா, எப்படி பார்த்தாலும் கூட உலகாயத்திலிருந்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், இந்த சரிதம் கொஞ்சம் இடைஞ்சலாக தான் தெரியும் இல்லைங்களா. அதுக்கு இதை முதல்ல இந்த சரீரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பக்குவம் வேணுங்க. ஆமாம், ஏன்னா என்னதான் இருந்தாலும் மனைவியை கொடுக்கலாமா, அதான் உலகியல் அறத்திலிருந்து பார்த்தா உங்களுக்கு தவறாக தெரியுங்க. அடியாருடைய நிலையிலிருந்து பார்க்கணும். இன்னொன்று, நம்முடைய அடியார்கள் எப்படின்னா உலகியலை வென்றவர்கள் நம்முடைய அடியார்கள்ங்க. ஏன்னா நம்முடைய சிறுத்தொண்ட நாயனார் புராணத்திலேயே என்னதான் இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைய கறி சமைச்சு போட முடியுமானா நம்மளால முடியாது, அவங்க செய்வாங்க. அவங்க அதெல்லாம் வென்றவர்கள். வந்த அடியார் கேட்குறாருன்னா அவங்க செய்கிறாங்க. அதனால் இந்த சரீரத்தை எப்படி பார்க்கணுன்னா, உலகியல் இப்போ சாதாரண பொது மீட்டிங்கில் எல்லாம் பேசக்கூடாது. இந்த சரீரத்தை அவங்களுக்கு புரியாது.
அடியார் இருக்கக்கூடிய சபை, நல்ல ஒரு படித்தவர்கள், நல்ல ஓரளவுக்கு பெரிய பிராணத்தை புரிந்தவர்கள் இருக்கக்கூடிய சபையில் தான் பேச முடியும். அதனால் இது பெரும்பாலும் நான் எடுத்துக்க மாட்டோம். சார் எடுத்துக்க மாட்டோம்னா நல்ல சபையாக இருந்தால் பேசுவோம். இப்போ வணங்குறாங்க மீண்டும் இல்லைங்களா. இதுவரை தம்மை ஆட்கொண்டு காத்தமை போல் இங்கு கடைபோக காத்து உயிர் உறுதியாக செயலில் பணித்தமை பற்றி கணவனாரை அம்மா முதல்ல வணங்குறார். அப்புறம் அவர் பணியில் நின்றமைக்கு அடையாளமாக வணங்கினார் என்பதுமா என்று சொல்லி சொன்னார். தன் தனிப்பெரும் கணவரை அப்படின்னார். கற்பிழக்கணம் காத்த மனைவியார் நாயனாரை ஒப்புயர்வற்ற கணவராகவே கொண்டு அந்நிலையிலே வணங்கினார் என்பவர் பெரும் கணவரை என்று சொல்லி சொன்னார். எதிர் வணங்க மீண்டும் கணவனார் மனைவியை வணங்குறாங்க. அதை இல்லையே எண்ணாத தமது திருத்தொண்டின் இயல்பை நிலையிலே தமது சொல் மாறாது காத்தமை பற்றியும் அவ்வாறு இசைந்தமையினாலே அவர் மாதவர் குருமையான பொருளாய்ந்தமை பற்றியும் நாயனாரும் அவரை எதிர்வணக்கம் செய்தனர் என்று சொல்லி நாயனாரும் அவர் எதிர்வணக்கம் செய்திருக்கிறார். மாதவனை மெய்த்தவருக்கு கொடுத்தன் என்று கணவனார் அறிவித்தனர், அதில் அவர் அறிவிக்க அறிவிந்த அவ்வாறே கொண்டனர் என்று சொல்லி மாதவன் என்று சொல்லி அவர் வந்தவரை தூர்த்த வேண்டத்தோட வந்தாலும் அவர் அடியார், அதனால மாதவன் அப்படின்னு சொல்லி சொன்னார். மணி என்ன முன்னர் கலங்கி திகைத்து அப்படின்னாரு. திகைத்து ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஏன் இவ்வளவு பக்குவமா இருக்கிற அம்மாவுக்கு ஏன் திகைப்பு வந்தது அப்படின்னா அதுதான் பெண்ணுடைய இயல்புங்க. இது பெண்மையின் இயல்பு குணங்கள் ஒன்றாக பயிர்ப்பு பற்றியாம் என்று சொல்லி கற்புடையாருக்கு பயிலாதவற்றில் அருவருப்புண்மை பற்றி இதுதான் என்பர் என்று சொல்லி நூல்களில் விதித்த பெண்மைக்குரிய 4 குணங்களும் பெண்களின் என்று நீங்கி வருவது இயல்பு என கொண்டுள்ளது இக்காலத்தை இதற்கு பொருள் விளங்காதாம் என்று சொல்லி திகைத்தலாவது. ஏன் இந்த திகைப்பு வந்தது அப்படின்னா மகாலிங்கையர் ஒரு உரை சொல்றார். ஆளாள சுந்தரம் பிள்ளைன்னு சொல்லி ஒருத்தர், இவங்க எல்லாம் சிவகுணைய காலத்துக்கு முன்னாடி இருந்தவங்க, அவங்களுடைய உரையெல்லாம் வச்சு தொகுத்து சொல்றார். அந்த திகைப்புக்கு என்ன காரணம், முன்னர் கலங்கி தெளிந்து அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா திகைத்தலாவது சிவபக்தராய் இருக்கிறவர்கள் ஆகம சாஸ்திரத்திற்கு விரோதமாக பிறருடைய மனைவியை கேட்க மாட்டார்கள். அப்படிங்க சிவபக்தரா இருக்கிறவங்க இப்படி எல்லாம் கேட்பாங்களான்னு அம்மாவுக்கு ஒரு திகைப்பு இருக்கலாம் இல்லைங்களா. ஒரு அடியாரா இருக்கிறாங்க இப்படி எல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பக்தியை பரிசோபித்தற்காக இங்கன வந்திருக்கலாம் எனவும் வேறு மதஸ்தர்கள் கபட பேசம் கொண்டு கவர்ந்து கொள்வதற்கு வந்தார்கள் எனவும் சந்தேகப்படலாம் என்பவர் மகாலிங்கையர். வேற மதத்துக்காரர் யாராவது இப்படி வேடமிட்டு கொண்டு வந்திருப்பாங்களான்னு ஒரு கலக்கம் அம்மாவுக்கு. ஏன்னா வேற யாராவது கூட அப்படி வந்திருக்கலாம் இல்லைங்களா. அது அந்த காலத்திலே அப்படி இருந்திருக்காங்க, சமண பௌத்த மதமெல்லாம் இருந்திருக்கு. எப்படி அதுவும் கூட ஒரு காரணம். அப்புறம் பணிந்த போது தம்மை நோக்கி ஏற்காது நாயனாரையே நோக்கினார் தவசியார். பணிந்த போது தம்மை நோக்கி ஏற்காது நாயனாரையே நோக்கினார் தவசியார். ஆதலின் தம்மிடம் குற்றம் எதுவோ உலகென்று திகைத்த ஆறாத சுந்தரம் பிள்ளை இவற்றின் பொருத்தங்களை ஆராய்ந்து உணர்ந்து கொள்கின்றார். அதாவது அந்த அம்மா போய் பணியிறாங்கல்ல, அந்த அம்மா போய் அந்த வந்த மாதவரை பணியிறாங்க. அப்போ கூட ஒரு முகத்தை நேரில் பார்க்கல. ஏன்னா மற்றொரு பெண்ணை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது வந்தது அவருடைய பக்தியை நம்மகிட்ட காட்டுறதுக்காக தான். அந்த பெண்ணை அழைச்சிட்டு போய் அவர் குடும்பம் நடத்துறதுக்கெல்லாம் வரல. அப்போ கூட அந்த அம்மா நேருக்கு நேராக அவர் பார்க்கலையா சாமி. அதாவது சாமி அப்போ கூட எங்கேயோ பார்த்துட்டு தான் பேசுறாரு. அதனால அந்த ஒரு திகைப்பு இருந்தது அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்படிதான் இருந்தது. கடைசி என்ன சொல்றேன்னா திருவினும் பெரியாள் அப்படின்னாரு. திருனா என்னன்னா மகாலட்சுமிங்க இல்லைங்களா. மகாலட்சுமி செல்வம் அழகு எல்லாத்துலேயுமே எந்த குறையும் இல்லாதவங்க மகாலட்சுமி. நான் திருவினும் அதை விட பெரியவள் அப்படின்னு சொல்லி அதை விட ஒரு பக்கம் மேல. ஏன் அப்படி ஒரு மேல அப்படின்னா அதுக்கு காரணம் சொல்ற சிவகுணி ஐயா. அவர் தம்மை வேண்டி தவம் செய்வார் எத்தன்மையராயினும் அவர்வாரெல்லாம் அடைகுவர். ரொம்ப முக்கியங்க. லட்சுமி இருக்குது பாருங்க, என்ன செய்யணும், யாராவது தன்னை வேண்டி தவம் செஞ்சா போயிடும். நல்லவன் கெட்டவன் அடியாறு அப்படியெல்லாம் அந்த செல்வம் அப்படியெல்லாம் லட்சுமி அப்படியெல்லாம் பார்க்காது. நல்லவனோட அவனு அந்த மாதிரி இருக்கிறவங்கிட்ட தான் நிரம்பவே இருக்கு இல்லைங்களா. அதனால அது சொல்லவே தேவையில்லை. அப்படி லட்சுமியினுடைய இது அவர் பாரெல்லாம் அடைகுவர். சிறந்தாரிடத்து விசேட விதியாக சிறப்புகளை காணப்படுவதன்றி பொது வகையாலே பெரும்பான்மை தாழ்ந்தாரிடத்தை பட்டு பெரும்பான்மை இழிதொழில் படுவர். நல்லவனோட கெட்டவங்கிட்ட தான் அதிகமா போகும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அம்மையார் எப்படின்னா அவ்வாறன்றி அத்திருவினும் மேம்பட்டு அரண்வாலும் அடியார் வாழும் சார்ந்து சிறப்புற்றது. இதுதான் கருத்துங்க.
அம்மா எப்படி இருந்தாங்க அப்படின்னா, இயல்பை நாயனருடைய மனைவி சிவபெருமானை சார்ந்திருந்தாங்க. அப்புறம் அவனுடைய அடியார்களை சார்ந்திருந்தாங்க. இந்த சிவபெருமான அடியாரை தவிர யாரையும் சார்ந்து நிற்கல அந்த அம்மா. லட்சுமி அப்படின்னா யாருக்கிட்ட வேணாலும் போயிடுவாங்க. அது நல்லவனோட அது கெட்டவங்கிட்ட தான் அதிகமா போயிடுவோம். அதனால திருவினும் பெரியாள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல திரு அப்படின்னா லட்சுமி. லட்சுமியை விட சிறந்த பெண், அழகிலையும் சரி குணத்திலையும் சரி லட்சுமியை விட சிறந்த பெண் அப்படின்னு திகைத்து நின்றனர் திருவினும் பெரியாள் அப்படிங்கிறதுக்கு உரை சொல்றாருங்க. இங்கு நாயனார் மனைவியாரை தந்ததும் மனைவியார் அதனை ஏற்று நின்றதும் உலகியலுக்கு ஒவ்வாததெனவும் இச்சரிதம் உலக வாழ்க்கைக்கு உதவாததென்றனவும் பலவாறு பிதற்றுவாறு முலர். இதை வைத்துக் கொண்டு இந்த உலகியலுக்கெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லி பிதற்றுவாறு முலர். நாயனாருக்கு இயற்பகையார் என்ற பெயர் வழங்குவதையும் அவர்கள் மறந்து பேசுவார். அவருக்கு இயற்பகைன்னு வந்ததே பேரா தானே, உலகியல் பகையார், உலகியலுக்கு பகையானவர். சிறுத்தொண்ட நாயனாருடைய அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது, அந்த பிள்ளையை அறிகின்ற பொழுது சேக்கிழ பெருமான் என்ன சொல்றாருன்னா, உலகியலை வென்ற தாதையார் தலை அறிவார் அப்படின்னாரு. உலகியலை வென்ற தாதையார். அதனால அவங்க உலகியலோட வச்சு நம்ம பார்க்க கூடாது. குழந்தையெல்லாம் இப்படி அறியலாமான்னா நம்மனால முடியாதுங்க. அவங்க அதெல்லாம் வென்றவர்கள். அந்த இடத்துல வந்து அதுல தான் நிறைய வியாக்கியானம் பேசுவாங்க. கடைசியா அழைக்கின்ற பொழுது கூட வந்தவர் என்ன சொல்றார் அப்படின்னா, முதல்ல தனியா நான் சாப்பிட மாட்டேன், யாராவது ஒரு அடியார் இருந்தா அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கிறார். இங்கு நமக்கு தனியுண்ண ஒண்ணாது ஈசனடியார் பாங்குன்றாரை அலையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கே போய் சுத்துன்னு சுத்திட்டு வந்து ஒருத்தரும் கிடைக்கல. கடைசியா வந்து சொல்றார், இகத்தும் பரத்தும் இனியாரை காணேன், சகத்தில் யானும் திருநீர் இடுவாரை கண்டு இடுவேன் அப்படின்னார். சாமி, ஒருத்தரும் கிடைக்கல, உங்களை பிடிக்கிறதுக்கே நான் பெரும்பாடு பட்டேன், இப்ப இன்னொருத்தர் வேற கூட வேணுமா? எல்லா பக்கம் சுத்திட்டு வந்து இகத்தும் பரத்தும் இனியாரை இனியார்னா சிவபெருமானுக்கு இனியவர், யாருன்னா அடியார்கள் தான். அப்படி சொல்லிட்டு வந்து நானும் எல்லாரும் திருநீர் இடுவாங்க பார்த்து நானும் திருநீர் இடுவேன் சாமி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, உண்மை போல நீரிட்டார் யாரோட உண்பீர் அப்படின்ட்டார் சாமி. இந்த மாதிரி திருநீர் இட்டவங்க யார் இருக்காங்க? பக்கத்தால் உட்கார். திருநீர் வச்சதுனால சாமிக்கு பக்கத்தால் உட்கார்ந்தார். யாரு? சிறுத்தொண்ட நாயனர். திருநீர் வச்சதுனால சாமிக்கு பக்கத்தால் உட்கார்ந்தாரு. அப்புறம் மறுபடியும் சாமி கேட்கிறாரு, மாறீர் மகவு வெற்றியரேல் மைந்தன் தன்னை அலையும். ஏப்ப உங்களுக்கு குழந்தை இருக்குதா? இருந்தது ஒரு குழந்தை தான், படைச்சாச்சு, வேற எங்க போறது குழந்தைக்கு? மாறீர் மகவு வெற்றியரேல் மைந்தன் தன்னை அலையும் அப்படின்னாரு. சரி, அப்படி குழந்தை இருந்தா கூட்டிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னோன்னா அவர் சொன்னாரு, இப்போது இங்கு உதவான் அப்படின்னாரு. சாமி, இப்ப அவன் ஆக மாட்டான் சாமி. ஏன்னா நம்மளா இருந்தா கதறி இருப்போம், இருந்தது ஒரே போலதான், அதையும் கடிபிடிச்சாச்சு, ஏன்னா நீ மறுபடியும் குழந்தை கேட்கிற அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவர் அப்படிலாம் இல்லை, இப்போது இங்கு அவன் உதவான் அப்படின்ட்டார். இங்கு அவன் உதவான் அப்படின்னாரு. அப்புறம் மறுபடியும் இவர் விடல, அவன் வந்தால் நான் உண்பது நாடி அலையும் அப்படின்னாரு. அவன் வந்தால் நான் உண்பது, அவன் வந்தால் தான் சாப்பிட முடியும், போய் கூப்பிடு அப்படின்னாரு. போய் என்ன கூப்பிட்டாருன்னா, மைந்தா வருவாய் அப்படின்னாரு. இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? மைந்தன் தன்னை அலையும் அப்படின்னாரு. மகனை கூப்பிடு அப்படின்னாரு. அதே மாதிரி மைந்தா வருவாய் அப்படின்னாரு. மீண்டும் தையலாரும் தான் வந்து முன்னலை பண்ணார். ரெண்டு பேரும் சேர்ந்த செயல் தானே, ரெண்டு பேரும் சேர்ந்து அழைக்கணும் இல்ல. அவர் மைந்தா வருவாயினாரு. அம்மா கூடவே போய் செய்யமணியை சீராலா யாம் உய்யும் வகையால் சிவனார் அடியார் உடனொன்னு அழைக்கின்றார் வாராய் என்று ஓலமிடனார் சேக்கிழ பெருமான். அம்மா வந்து என்ன சொன்னாங்களாம், சிவபெருமானுடைய அடியார் உடன் உண்ணுவதற்காக அழைக்கிறாங்க சாமி, சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லி அம்மா வந்து அழைச்சாங்க. குழந்தை இதை வச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, சிறு தொண்டர் வந்து பற்றோட அழைச்சாரு, இந்த குழந்தை வரல, அம்மா வந்து பற்று இல்லாம அழைச்சாங்க, செய்யமணியை சீராலான்னு அழைச்சாங்க, அதனால வந்ததுன்னு சொல்றாங்க. எந்த இடத்துலயும் குழந்தை வரலன்னு சேக்கிழ பெருமான் எழுதல, பாடல் அப்படியெல்லாம் எங்கேயுமே இல்ல. ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச செயல ரெண்டு பேரும் சேர்ந்து அழைக்கிறாங்க, குழந்தை வருது, அப்படிதான். இதை வச்சுட்டு சிறு தொண்டருக்கு பற்று இருந்ததுன்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? அவரெல்லாம் பற்றெல்லாம் கிடையாதுங்க. அதாவது அவர் முதல்லயே என்ன சொல்லிடுறாரு அப்படின்னா, வந்த அடியார் வந்து என்ன கேட்கிறாருன்னா, அம்மா கிட்ட சொல்றாரு, அவரு வந்தவர் சாப்பிட்றதுக்கு ஒத்துட்டாரா அப்படின்னு சொல்லி அம்மா கேட்கறாங்க, திருவெண்காட்டு நாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஒத்துட்டாரு, ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னா என்னன்னு கேட்கறாங்க அம்மா.
அவர் சொல்லார், ஒரு குடும்பத்துக்கு ஒரே மகனாக இருக்கணும், 5 வயது நிரம்பிய மகனாக இருக்கணும், அப்புறம் அந்த குழந்தைக்கு அங்க ஊனங்கள் எது இருக்கக்கூடாது, அப்புறம் அதுக்கு மேலே வெந்த பொண்ணில் வேல் பாய்ச்சுவது போல் ஒன்றுன்னு சொன்னார். ஏதாவது வெந்த பொண்ணுல வேல் பாய்ச்சுவது போல் ஒன்று என்னன்னு கேட்டாங்க அம்மா. அதுக்கு சொன்னார், தாய் பிடிக்க தந்தை அறியணும், மூவரும் மனமுவந்து செய்த கறி தான் நாம் உண்பது அப்படின்னு இருக்கிறாரு. தாய் பிடிக்க தந்தை அறியணுமா, அறியற பொழுது அப்பாவும் சிரிக்கணும், அம்மாவும் சிரிக்கணும், அந்த குழந்தையும் சிரிக்கணும், மூவரும் மனமுவந்து செய்த கறினார். எங்கேயாச்சும் நடக்குமா? நடக்கவே நடக்க. அப்போதான் அம்மா சொன்னாங்க, என்ன செய்யலான் இருக்கிறீங்க அப்படின்னாரு. பணம் கொடுத்தா குழந்தை கொடுத்துருவாங்க, எப்படியாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாயனார் சொன்னார். திருவெண்காட்டு நாங்கள் ரொம்ப அறிவுடைய பெண்ணு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பணம் கொடுத்தா குழந்தை கொடுத்துருவாங்க, வறுமை தாங்காமல் கொடுப்பாங்க, தாய் பிடிக்க தந்தை அறிவாங்களா, அது மனம் உவந்து செய்வாங்களா அப்படின்னு சொன்னது தாங்க. அடுத்த செகண்ட் அவர் என்ன சொன்னார்னா, நீ பயன்தான் தானே அழைப்போம் அப்படின்ட்டார். அப்படி அந்த இடத்துல நம்ம பெத்த பிள்ளைய சீராளனா போய் நான் அழைச்சிட்டு வரேன்னு சொல்லலை. என்ன சொன்னார்னா, நீ பயன்தான் தானே அழைப்போம் அப்படின்ட்டார். நீ பெத்த பிள்ளைய போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி அப்படி பள்ளிக்கூடத்தில் போய் அந்த குழந்தைய அப்படி தோல் மேலே தூக்கி வச்சுட்டு அப்படி அதெல்லாம் சேர்க்கல வருவேன். அதை சொல்கிறத பார்த்தோம்னா, அதாவது அந்த பாத சதங்க எல்லாம் அப்படி சலன்னு சத்தம் கேட்குமா. அப்படி தோல் மேலே 2 காலையும் போட்டு அந்த குழந்தை வரும், அப்படி கூட்டிகிட்டு வரும். அந்த குழந்தைக்கு என்னென்னா, எப்பொழுதும் பள்ளிக்கூடம் முடிஞ்சு தானே நம்மளை அழைச்சிட்டு போவாங்க, இன்றைக்கும் நேரமே கூட்டிகிட்டு போகிறாங்க. அம்மா ஏதோ நிறைய நம்மளை கொஞ்சுவாங்களாட்டிருக்கு. அம்மா அப்படி அந்த குழந்தைய குளிக்க வைக்கிற பொழுது, அலங்காரம் செய்கிற பொழுதெல்லாம் அந்த குழந்தை அப்படியே என்ன நினைக்கும்னா, என்னன்னு தெரியல, அப்பாவும் அம்மாவும் இன்னைக்கு நம்மளை ரொம்ப சீராட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அதை எல்லாம் செஞ்சு கடைசியாக அலங்காரம் எல்லாம் செய்து, எப்பொழுதும் பள்ளிக்கூடம் போகிற பொழுது குளிப்பாட்டுனா ஒரு முத்தம் கொடுக்கும் அந்த அம்மா. முத்தம் தான் உண்ணாரல். முத்தம் கொடுக்கறதுக்கு வாய் பக்கத்தில் போயிடுச்சு. முத்தம் கொடுத்தா கறி எச்சில் ஆயிரும். அடியார் சாப்பிட்ற பொருள் எச்சில் ஆயிரும்ட்டு முத்தம் தான் உண்ணார் அப்படின்னாரு சேக்கிழ பெருமான். அந்த இடத்துல நினைச்சே பார்க்க முடியாதுங்க. அப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து எப்படின்னா, அந்த அம்மா கீழே உட்காந்துருக்காங்க, காலில் மடியில் படுக்க வச்சு காலால் இடுக்கிட்டாங்க. அந்த 2 கையையும் அந்த அம்மா பிடிச்சிட்டாங்க. அந்த குழந்தை என்ன நினச்சிதான், நம்மளை ரொம்ப அப்பாவும் அம்மாவும் விளையாட்டு காட்டுறாங்க, கொஞ்சறாங்க நினச்சிட்டு அப்படி கொஞ்சம் அப்படி முகம் சிரிச்சு தான் அப்படியே ஆரம்பிச்சார். அவ்வளோதான், அதோட முடிச்சிட்டார். தனிமா மகனை தலை அறிவார் அப்படின்னாரு. அறிந்தார்னு கூட சொல்லலை. சேக்கிழ தப்பாக பாடுவாங்க நிறைய பேர். முத்தெல்லாம் சொல்ல வரல. தலை அறிந்தார்னு பாருனா புராணம் தப்புங்க. தலை அறிந்தார்னு சொல்றதுக்கு சேக்கிழ பெருமானுக்கு மனசு வரல. அறிவார் அப்படின்னார். அறிவார்னு என்னன்னா, அதுக்கு பேர் எதிர்கால வினைமுற்று. தமிழ் படிச்சவங்களுக்கு தெரியும், எதிர்கால வினைமுற்று. அதனால தலை அறிவார்னு அதோட அதை முடிச்சார். அதுக்கு மேல சொல்லல. ஏன்னா மூவரும் மனம் உவந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் சாமி. 3 பேரும் மனசு உவந்து செய்யணும். அந்த குழந்தை என்ன நினைச்சு சிரிச்சதுன்னா, நம்மளை ரொம்ப கொஞ்சறாங்க, அப்பாவும் அம்மாவும் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சிரிக்குது. சிரிச்ச உடனே அந்த நேரம் பார்த்து 3 பேரும் மனம் அந்த செயலை செஞ்சாங்கன்னா, இதெல்லாம் நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவங்க செஞ்சாங்கன்னா நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதான் உலகியலை வென்றவர்கள் அப்படின்னு சொல்லி, உலகியலை வென்ற தாதையாருங்கிறாரு. இங்கே என்ன சொல்றாரு, இயல் பகையார், இயற்கைக்கு மாறானவர் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பெரிய புராணத்தில் சொல்லி இருக்குது. அதனால நாம இப்படியெல்லாம் செய்யலாமா அப்படியெல்லாம் செய்யலாமான்னு வியாக்கியானமெல்லாம் நாம பேசக்கூடாது. இருக்கிறத அப்படின்னு நாம எடுத்துக்கணும். இன்னொன்று என்னன்னா, பெரிய புராணம் எப்படின்னா, சேக்கிழார் பெருமானே பாடலை, கூத்த பெருமான் உள்ள இருந்து பாடியிருக்கார். கூத்த பெருமான் உள்ள இருந்து பாடியது, அவரே அடியெடுத்து கொடுத்தது, அவரே உள்ள இருந்து பாடியது. இன்னொன்று, சேக்கிழார் பெருமானுக்கு மட்டும்தான் தெய்வ சேக்கிழார்னு அடைமொழி உண்டு. இருக்கிற புலவர், தமிழ் புலவர்களே 2 பேர் தான் தெய்வ அடைமொழி. ஒன்று தெய்வ புலவர் திருவள்ளுவர், இன்னொருவர் தெய்வ சேக்கிழார் பெருமான். இல்லைன்னா தெய்வ புலவர் திருவள்ளுவர், தெய்வ சேக்கிழார் பெருமான். அதனால எந்த இடத்துலையும் தப்பு வராது. நாம் ஒன்றும் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி நம்மளுடைய மூளையை போட்டு கசக்கி எல்லாம் புளிஞ்சிட்டுலாம் இருக்க தேவையில்லை. சேக்கிழார் பெருமான் என்ன சொன்னாரோ அதை அப்படியே எடுத்துக்கணும். அதனால இந்த சரீரத்துக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, இந்த சரீரத்தை நிறைய பேர் இடர்பாடு செய்யறாங்க. அப்படியெல்லாம் இடர்பாட்டுக்கு இடமே கிடையாது. மனைவியை கொடுக்கலாமான்னா அவருடைய கொள்கை அது. யாதும் ஒன்றும் எம்பக்கம் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவர் உடைமை.
அப்படிங்கிறது அவருடைய கொள்கை. அதனால வந்தவர் மனைவியை கேட்டார், கொடுத்துட்டார், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாம் இதுல நம்ம எதுவுமே பார்க்க கூடாது. அதனால இது பல இடங்கள்ல அடிக்கடி பேசியிருக்கிறாங்க. கோவில புரந்தரதாசன்ல பேசுற பொழுது சொர்ணா சோமசுந்தரத்துடைய மகன் அரவிந்த் அண்ணன் இது பேசி முடிச்சோன்னு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாருங்கிட்ட. அப்ப சொன்னார், அந்த இடத்த ரொம்ப நுட்பமா சொன்னீங்க, நல்லா இருந்ததுங்க வேலு அப்படின்னு சொல்லி அவர் அரவிந்த் அண்ணன் சொன்னார். அவங்கெல்லாம் நிறைய புராணம் படிச்சுவீங்க. அதனால அது என்னன்னா, அந்த மாதிரி சபையில தான் நம்ம பேசணும். இதையே ஊரு ஒரு பெரிய விழா கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கிற இடத்துல இதெல்லாம் பேசக்கூடாது. பேசினோம்னா கொஞ்சம் இடர்பாடு வருங்க. நீங்க என்னன்னா மனசுல தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இவ்வளவு சொல்றேன். நம்மளுடைய அறிவு வேறங்க, அவங்களுடைய அறிவு வேறங்க. அவங்க எல்லாம் நின்ற நிலையே வேறு. இந்த இடத்துல நாயனாரை பற்றியோ அல்லது மனைவியாரை பற்றியோ எந்த ஒரு இதுவும் நம்ம இப்படி இருந்தா பரவாயில்ல, அப்படி இருந்தா பரவாயில்லன்னு எல்லாம் ஒன்றும். இந்த சரிதத்தை பத்திங்க மங்கையர் மலர்ல பெரிய சொற்பொழிவாளராக இன்னைக்கு வளம் வந்துட்டு இருக்கிறார் இல்லைங்களா. பேர் சொல்றது எனக்கு ஒன்றும் அச்சம் கிடையாது. சுகி சிவம் அவர் இந்த புராணத்தை எப்படி விமர்சனம் பண்ணார்னா, என்னதான் கணவனா இருந்தாலும் மனைவியினுடைய ஒப்புதல் கேட்காம நான் கொடுத்துட்டேன்னு சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லி அவர் எழுதினார். அதுக்கு பவானிக்கார் அம்மா ஒருத்தர் கடிதம் எழுதினாங்க. சேக்கிழார் பெருமானுடைய பெரிய புராணத்தில் குற்றம் கண்டுபிடித்து நீங்க யார் முதல்ல கேட்டு கொடுக்கிற அளவுக்கு ஆகிய 2 பேருடைய கணவன் மனைவி வாழ்க்கை இல்லை. என் உயிருக்கு ஒரு நாதான்னு சொல்லியிருக்காங்க அந்த அம்மா. உயிர் நாதன்னா யாரு? சிவபெருமானுங்க. கணவனை எப்படி நினைச்சாங்கன்னா அந்த அம்மா சிவபெருமானாகவே கருதி இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்குள்ள அப்படியெல்லாம் இல்லை, நீங்க எழுதுனது தவறு அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையா அந்த அம்மா ஒரு கடிதம் கொண்டு அவருக்கு மறுபடியும் அடுத்த மலர்ல அவர் என்ன எழுதுறாருன்னா, என்னுடைய பேனாவை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு அப்படி இப்படி எப்படியே எழுதிட்டு போ, எப்படியா அந்த உண்மையை சொல்லிட்டாங்கல்ல. அவங்க அந்த பெண்ணா இருந்தாலும் அவங்க நம்ம பத்மாவதி அம்மா தான் அந்த கடிதம் எழுதுனாங்க. கண்ணன் ஐயான்னு சொல்லி எல்ஐசி கண்ணன் அந்த பொண்ணு கூட இங்க பாடிச்சுல்ல, நிவேதிதா, அவங்க அம்மா தான் அந்த கடிதம் எழுதுச்சு. அதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல. எவ்வளவு பெரியவங்களா இருந்தா என்ன, சேக்கிழார் பெருமானை நீங்க எப்படி குறை சொல்லலாம், அதை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப கடுமையாவே எழுதினாங்க. எல்லாம் அடியார்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் நான். இந்த அளவுக்கு நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம், நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் நுட்பமான பகுதி, நீங்க ஏதாவது குழம்பெயரக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவு சொல்லணும், வேற ஒன்றும் இல்லை. இல்லைன்னு கொஞ்சம் வேகமா போயிருக்கு. இதோட நிறைவு செஞ்சுக்கலாம். மனைவிய கொடுத்தாச்சு. மனைவி கணவனுடைய திருவடியை வணங்கினாங்க, கணவன் மனைவியினுடைய திருவடியை வணங்கினாங்க. அந்த அம்மா வந்தவருடைய திருவடியை வணங்கி இப்ப அவங்களோட போக போறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள நடந்த ஒரு விஷயம் எப்படி ஊராருக்கு தெரிஞ்சதுங்க? இது ஊரா இருக்குன்னா எல்லாரும் போய் வழிமறிக்க போறாங்க. அவங்க ஊர் பொண்ணு, அவங்க சொந்த பொண்ணு, வீட்டை விட்டு வெளியில போற போது தெரியும் இல்லையா. அப்படி இருந்தாலும் வீட்டுல இருந்து வெளியில போற போது ஒருத்தர் கூட அழைச்சிட்டு போற போது தெரியும் இல்லையா. அப்படி ஒருத்தரா சொல்லி சொல்லி சொந்த பந்தம் எல்லாம் வந்துடுறாங்க, எல்லாரும் தடுக்க போறாங்க. அதான் ரொம்ப சாமியார் எப்படி எல்லாம் பேசுறாங்க தெரியுங்களா. அலிதகன் போகையில் அப்படிமா. அலிதகன்னா ரொம்ப கேவலமானவனே, ரொம்ப இழிவானவனே அப்படின்னு எல்லாம் சாமியை பேசுவாங்க. அப்படி எல்லாம் சாமி ஏச்சும் பேச்சும் வாங்கிட்டு நம்மளுக்கு அருள் செஞ்சிருக்கிறாரு சாமி. அடியாருக்காக அலிதகன் போகேல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அலிதகன்னா ரொம்ப கேவலமானவனே அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. அப்படியெல்லாம் அடுத்த நல்லா இருக்கு. ஒரு பெரிய இது, அதாவது உலகியல்ல என்னன்னா, ஒரு பெண் இன்னொரு கணவனை தவிர இன்னொருத்தரோட போகக்கூடாதுங்கிறது தான் உலகியல் தர்மம். சொந்த பந்தமெல்லாம் அப்படி இருந்தாங்க. உலகியல்ல நம்ம என்னதான் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க நின்னாங்க. அவங்களுடைய அறவழியில அவங்க போராடி எல்லாத்தையும் அவர் வெட்டிடுறாரு. அப்படி வெட்டப்பட்ட எல்லாரும் கடைசி என்ன சொல்லுவாருன்னா, சேக்கிழார் பெருமான் வானிடை இன்பம் பெற்றார் அப்படிங்கிறார். சொர்க்கத்துக்கு போயிட்டாங்களா அவங்க எல்லாம், வீர சொர்க்கம். நாயனார் அவர் மனைவியார் மட்டும் சிவலோகம் போனாங்க. சொர்க்கத்தை விட சிவலோகம் தானே உயர்ந்தது, பெருமான் இருக்கக்கூடியது அங்கே தானே. அதனால அவங்களும் நல்லா தான் அவங்க அவங்களுடைய நெறியில நின்னாங்க, அவ்வளவுதான். இந்த அளவுக்கு நாம் நிறைவு செஞ்சுக்கலாம். என்றும் இன்பம் பெருகுமை இருப்பினால் ஒன்று காதலி துள்ளமும் மங்கிட மன்றோடார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்புகள் வளாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன்
பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் உங்கள் நற்றவம் வெள்ளி மல்க மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவநீதி விளங்கு உலகம்